வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் திருச்சியிலிருந்து சுய ஆய்வில் சுயநலம் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க நம்மோடு ஆழியார் இணையவழி இணைப்பில் இணைந்திருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி ராஜேந்திரன் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய அறிமுக உரையை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். திருச்சியைச் சேர்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் கடந்த 22 வருடங்களாக தன்னை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு தொண்டு செய்து வருபவர். ஐயா அவர்கள் பிஹெச்இஎல் நிறுவனத்தில் 35 வருடம் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். பணிபுரிந்த காலத்தில் தமிழக அரசின் உயர்ந்த உழைப்பாளர் விருது மற்றும் பாரத பிரதமரின் ஸ்ராம் ஸ்ரீ விருது பெற்ற சிறப்புக்கு உரியவர். ஐயா அவர்கள் நாவல்பட்டு அண்ணா நகர் அறக்கட்டளையின் செயலாளராகவும் திருச்சி மண்டல ஸ்மார்ட் துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்று திறம்பட செயலாற்றி வருபவர். நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் உயரிய விருதான ஞானாசிரியர் விருது பெற்ற பெருமைக்கு உரியவர். தொடர்ந்து விண்ணலை வழியாக பல தலைப்புகளில் உரையாற்றி தொண்டு செய்து வருபவர். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை சுய ஆய்வில் சுயநலம் என்ற தலைப்பில் சிறப்பான சிந்தனை உரை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான காலை பொழுதிலே உலக சமுதாய சேவா சங்கம் WCIC இணைந்து நடத்தும் தவ தத்துவ நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்ற இருவாழ் மையன்பர்களை வணங்கி வாழ்த்து நிகழ்கிறேன். நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மேலும் IT இயக்குநரகத்தின் தொழில் வல்லுநர்கள் இதை சிறப்பாக ஒருங்கிணைத்து வழங்கி கொண்டிருக்கின்ற சகோதரி அவர்களையும் வணங்கி வாழ்த்தி நிகழ்கிறேன். நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுய ஆய்வில் சுயநலம். சுய ஆய்வு அப்படின்னு சொல்லும் பொழுது சுயமாக ஆராயக்கூடிய ஒண்ணு, அதுக்கு அடுத்தது அது உள்ளுக்குள்ள தற்சோதனை என்ற ஒரு பிரிவு. சுய ஆய்வு தற்சோதனை அதே நேரத்துல அது உள்ளுக்குள்ள நமக்கு எவ்வளவு விஷயங்கள் அடக்கம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதோடு சேர்ந்து கூடவே சுயநலம் என்ற ஒன்று கையை பிடித்து கொண்டே வருகிறது. இப்ப சுய ஆய்வு அப்படிங்கிற அந்த இடத்துல நீங்க தற்சோதனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க எண்ணம் ஆராய்தலிலிருந்து ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், உச்சக்கட்டமான நான் யார், இப்படி பல நிகழ்வுகள்ல உள்ளுக்குள்ள போய் ஆராயிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த கூடவே சுயநலம் என்ற ஒன்று கூடவே வருகிறதே, அதை பற்றி ஒரு குறிப்பிட்ட நிமிடம் சிந்தித்துவிட்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். என்னுடைய தாய் தந்தை தான் என்னுடைய அடையாளமாக கருதப்படுகிறது. இப்ப நான் ஏதோ ஒரு செயல்பாட்டில் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் அல்லது விடுபட்டு அப்படி விடுபடும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய வெற்றி அல்ல அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல என்ன ஒரு குறுகிய நோக்கம் அப்படின்னா, தன்னை நம்பியவர்களையும் தன் உயரத்திற்கு கூட்டி செல்வது சுயநலம் ஆகாது. அதுதான் பார்க்கணும். தன்னை நம்பியவர்களையும் தன் உயரத்திற்கு கூட்டி சென்றால்தான் நிஜமான வெற்றியே.
அப்ப சுயநலம் என்ற ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் அது இரத்த உறவாக இருந்தாலும் சரி, அது மத்த உறவாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் ஒதுக்கி வைக்கப்படுகிறது. இரத்த உறவோ மத்த உறவோ அதை ஒதுக்கி வச்சோம்னா தான் சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலத்தோட நம்ம போய் பார்க்க முடியும். இப்ப அடுத்தது, இந்த வார்த்தை அப்படிங்கிற ஒரு இடத்தை உச்சரிக்கும் பொழுது ஒரு மனிதனை உயர்த்தவும் செய்யும், தாழ்த்தவும் செய்யும், ஏன் ஒருவனை கொன்றே விடும். ஆக அந்த 3 வேலையும் செய்யக்கூடியது ஒரு முக்கியமான நிகழ்வு. இப்ப சுயநலம் தேவை அப்படிங்கிறது கட்டாயம் வேணும், தேவைதான். அதை உன்னை பார்த்து கொள்ள வேண்டும், தேவை, சுயநலம் தேவை, உன்னை நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அளவிலே இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம நல்லா இருக்கணும், நம்ம உடலும் மனமும் நல்லா இருக்கணும் என்பது சுயநலம். இருந்துட்டு போகட்டுமே, நாம நல்லா இருக்க வேண்டும், நம்ம உடலும் மனமும் நல்லா இருக்க வேண்டும் எந்த சுயநலத்தில் இருந்துவிட்டு போகட்டும், தப்பே கிடையாது. ஏன் இந்த பிரபஞ்சத்தை சுற்றி எவ்வளவோ ஆக்சிஜன் நிரம்பி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் நமக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பது ஒரு சுயநலம் தானே. இருந்துவிட்டு போகட்டும். இதை விடாது மழை பெய்யும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், ஒரு குடை எடுத்துக்கிட்டு போவது தப்பா அப்படின்னா தப்பு இல்லைதான், எடுத்துக்கிட்டு தான் போகணும். போற இடத்துல பெஞ்சிருச்சு, என்ன பண்ண முடியும், உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். இப்ப நான் நல்லா இருக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது சுயநலம் அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போட்டு பிரிக்கிடுவாங்க. அப்படி உள்ள சுயநலம் இருந்தா இருந்துட்டு போகும், தப்பு கிடையாது. அப்ப ஒரு சுயநலம் என்பது பிடித்த உலகம் தேவைப்படும் போது மட்டும்தான் நம் கண்ணுக்கு தெரியுமே தவிர, இப்படியே சுயநலம் நம்ம பிடித்த உலகம் தேவைப்படும் போது மட்டும்தான் நம் கண்ணுக்கு தெரியும். அதுவே நமக்கு ஒரு பிரச்சனையாக வரும் பொழுது சொல்லிக்க கூட ஆள் இருக்காது. எப்படிங்க, சொல்லிக்க கூட ஆள் இருக்காது. அதனாலதான் என்ன சொல்றேன்னா, நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருந்து விடாதே அப்படிங்கிறதும் இந்த சுயநலத்துக்குள்ள உள்ள ஒரு கணக்குங்க. பொதுவாகவே எதிரியிடம் பழக வேண்டும், காரியவாதியிடம் பழகி விடாது. ரொம்ப முக்கியம். எதிரியிடம் பழக வேண்டும், காரியவாதியுடன் பழகி விடாது. இப்ப கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது என்னுடைய கோபம் குறைந்து விட்டது, என்னுடைய பொறுமை அதிகமாகிவிட்டது, சிரிப்பும் குறைஞ்சு போச்சு, சிந்தனையும் அதிகமாயிடுச்சு. இப்போதுதான் புரிகிறது நாம் இளமையை கடந்து விட்டோம். நல்லா பார்த்துங்க, கோபம் குறைஞ்சிருச்சு, பொறுமை அதிகமாகிவிட்டது, சிரிப்பு குறைஞ்சு போச்சு, சிந்தனை அதிகமாகிவிட்டது. அப்பதான் நம்ம அந்த இளமையிலிருந்து விடுபட்டு அதிலிருந்து வெளியில வர முடியாம தவிக்கிறோம் என்ற ஒரு காரணத்தை சுட்டி காட்டுகிறது. இந்த உலகத்துல மனதளவில் கூட நமக்கு துரோகம் நினைக்காத 2 ஜீவன்கள் இருக்கு. இந்த வாழ்க்கையில அந்த 2 ஜீவன்களை மறந்தோம் அப்படின்னாக்க அதுக்கு அர்த்தமே கிடையாது. ஒன்று அம்மா, இன்னொன்னு அப்பா. இந்த 2 ஜீவன்களும் அதை விட்டு விலகவும் முடியாது. அப்ப இது எந்த கட்டத்துல கொண்டு போய் சுருக்கி வைக்கிறாங்க பாருங்க. ஏழையின் கனவுகள் தேவைகளால் சுருக்கப்படுகிறது, பணக்காரனின் தேவைகள் கனவுகளால் விரிவடைகிறது. ஏழை இன்னைக்கு வாழ நினைக்கிறான், பணக்காரன் நாளைக்கு திட்டமிடுகிறான் அப்படிங்கிறான். அதனால வருகிற வாய்ப்பை தயவு செய்து விட்டு விடாதீர்கள். நீங்க தேடினாத்தான் கிடைக்கும், தட்டினாத்தான் கிடைக்கும். உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒண்ணே ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய பயம் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க அதை வச்சு ஒண்ணே ஒண்ணு மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. என் உரிமையை முடிந்தால் பறித்துப்பார். எப்படிங்க, என் உரிமையை முடிந்தால் பறித்துப்பார், தடுத்துப்பார்.
கண்ணிலே நெருப்போடு, களத்திலே வெறியோடு, உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமாக அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்ல, மீண்டும் மீண்டும் சொல்றேன் பாருங்க. கண்ணுல நெருப்போடு, களத்துல வெறியோடு, உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி லட்சியத்தை நோக்கி தைரியமாக அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அததான் வள்ளலார் அழகா சொல்லுவாரு, வாழ்வது என்பது உயிர் உள்ளவரை மட்டுமே. நல்லா யோசிச்சு பாருங்க, வாழ்வது என்பது உயிர் உள்ளவரை மட்டுமே. தேவைக்கு செலவிட வேண்டும், அனுபவிக்க தகுந்தனை அனுபவி அப்படிங்கிறாங்க. தேவைக்கு செலவிட வேண்டும், அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சே ஆகணும். இயன்றவரை பிறருக்கு பொருள் உதவி செய்யும், ஜீவ காருண்யத்தை கடைபிடி. ரெண்டு ரொம்ப முக்கியங்க. இயன்றவரை பிறருக்கு பொருள் உதவி செய்யணும், ஜீவ காருண்யமாக நடந்துக்கணும். இனி அநேக ஆண்டுகள் நாம் வாழப்போவதில்லையே. உயிர் போகும் பொழுது எதை கொண்டு செல்ல போகிறோம்? எதையும் கொண்டு செல்ல போவதில்லை. அதனால அதிகமான சிக்கனம் அவசியம் இல்லை. மண்கலம் கவிழ்ந்த போது தேவை என்று அடுக்குவார். அதாவது மண்கலம் கவிழ்ந்த போது தேவை என்று அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டும் என்று பேணுவார். என் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று தூக்கி போடுவார். என் கலந்து நின்ற மாயும் என்ன மாயும் ஈசனே. அதான் யோசிச்சு பாருங்க. இந்த மண்ணால் செய்யப்பட்ட இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கொஞ்சம் கலைஞ்சு போச்சுன்னா கூட எடுத்து 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 வைக்கக்கூடிய நிலை. அதே வெண்கலம், அந்த பாத்திரம் உடஞ்சு நசுங்கி போய் எப்படி இருந்தாலும் அது இருக்கட்டும் அப்படின்னு எடுத்து வைப்போம். ஆனா என் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று தூக்கி போடுவார். யோசிச்சு பாருங்க. இந்த தூக்கி போட்டுட்டா அப்புறம் என் கலந்து நின்ற மாதிரி என்ன மாதிரி ஈசனை. இந்த எதுக்காக சொல்றோம் அப்படின்னாக்க, ஒரு சுய ஆய்வு அப்படிங்கிற நிலையிலையும் அதே நேரத்துல சுயநலம் என்ற அந்த நிலைப்பாட்டிலையும் கொஞ்சம் ரிலேட்டடா கொஞ்சம் கூடவே போகணும். அதே நேரத்துல செஞ்சுட்டு விலகாமலும் போகணும். இப்ப நேற்று இருந்த நிலைக்கு இப்ப இருக்கிற நான் யார்? இப்ப நீங்க அந்த சுய ஆய்வு அப்படிங்கிறதுல எண்ணம், ஆசை, சினம், கவலை அதெல்லாம் ஒரு ஓரமா அப்படியே எடுத்து வச்சிருவோம். இதெல்லாம் அன்றாட செய்யக்கூடிய தற்செயலுக்கு வரக்கூடிய ஒன்று. இத அவ்வப்போது செய்து இன்று என்ன செய்தோம், நாளைக்கு என்ன செய்ய இருக்கிறோம் அப்படிங்கிறத மாற்றி அமைச்சுக்கிட்டு வாழக்கூடிய நிலைப்பாடுகள். அதுக்குள்ள போய் இதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம். இப்ப நான் என்ற எண்ணத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிறதான் கணக்கு. இப்ப பொதுவாகவே எண்ணங்கள் தானாக வரும், தானாக போகும். ஏன் நம்ம உடம்புல ஓடக்கூடிய மூச்சு கூட அது ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஓடுவது மாதிரி அதே மாதிரி ஜீரணிக்கிறதுக்கும் சில நிகழ்வுகள் அங்க இருக்கு. அப்ப மூச்சு ஓடுவதோ ஜீரணிப்பதோ இந்த மூளையின் இயக்கத்தால் தானாக எண்ணங்கள் அவ்வப்போது வந்து போய்கொண்டே இருக்கிறது. இதுல வரவு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, திருப்பி நம்மளை விட்டு போறதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டுமே சிக்காமல் நான் இருக்கிறேன் என்ற அந்த நிலைப்பாட்டை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். வரவாக இருக்கட்டும், நம்ம விட்டு போவதாக இருக்கட்டும், அது சிக்காமல் நான் இருக்கிறேன் என்ற அந்த நிலைப்பாட்டில் நாம் இருந்து விட்டோமானால் நாம் வாழ தகுதி பெற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா மெய்யுணர்வு என்பது வருவதும் இல்லை, போவதும் இல்லை. நல்லா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. மெய்யுணர்வு என்ற ஒன்று அது வர்றதும் கிடையாது, அது போறதும் கிடையாது. நாளைக்கு என்ன ஆனால் அது நம்மளை விட்டு போகும். நாளைக்கு என்ன ஆனால் இயற்கை தத்துவத்துல எல்லாமே தானாக நடக்கக்கூடியது. இப்ப தானாக போடுறோம், மண்ணுக்குள்ள போடுறோம், அது தேவையான அந்த காற்று, சூரிய வெப்பம் அதெல்லாம் கிடைச்சிச்சுனாக்கா தானாக முளைவிட்டு வரப்போகுது. என போட்ட விதைக்குள் வித்து இருக்கிறது. அந்த வித்து வெளிப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும்.
இதைத்தான் இயல்பூக்கம் என்று நம்ம அழைக்கப்படுகிறது. இப்ப பொதுவாகவே சில இடத்துல நம்ம பார்ப்போம், சுயம்பு அப்படிங்கிற சில நிலைகளை பார்ப்போங்க. இந்த சுயம்பு அப்படிங்கிறது அது தானாக வரக்கூடியது. அது யாரும் எதையும் போய் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப சுயம்பு அப்படிங்கிறது தானாக வரக்கூடியது. அதே நேரத்துல இந்த உட்கார்ந்து இருக்கிற இந்த உலகம், இந்த பூமி சுத்திக்கிட்டு தானே இருக்கு. இந்த பூமி தானாக சுற்றும், தானாக ஓடும். எப்படி பாருங்க, எந்த மாதிரி இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம். நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற கவலையெல்லாம் நமக்கு வேண்டியது இல்லை. என் வேலை நான் சொல்ல வேண்டியது, நீங்கள் கேட்க வேண்டியது, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கிறது. கீதா உபதேசம். எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கிறது. இதுக்கு மேல என்ன இருக்கு? எது எது எப்ப நடக்குமோ அது நடந்தே தீரும். அதை நம்ம மறிக்கிறதுக்கும் அதை தடுக்கிறதுக்கோ நமக்கு உரிமை கிடையாது. இப்ப நாளை என்பது இன்றைக்கு தொடங்கக்கூடிய ஒரு தொடர்ச்சி. அது இன்றைய தொடர்ச்சி நாளைய அனுபவமாக மாறுகிறது. கவலையை ஒழிக்க புரிதல் மட்டுமே போதும். எண்ணம், ஆசை, சின்னம், கவலை அப்படிங்கிற இடத்துல கவலை ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த கவலையை ஒழிக்கிறதுக்கு சில முக்கியமான சில புரிதல் இருந்தா போதும். நம்மிடம் இருக்கக்கூடிய அச்சமும் பயமும் அப்பப்ப வந்துட்டு போயிட்டு தாங்க இருக்கும். இப்போ இந்த உடல் கூறுகள்ல தோன்றுவதுன்னு ஒண்ணு இருக்கு, வெளிப்படுவதுன்னு ஒண்ணு இருக்கு, இயல்பாக நடக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. தோன்றுவது அது பாட்டுக்கு அடுத்தடுத்த நிலையில அப்படியே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடியது. வெளிப்படுவது அப்படிங்கிறப்ப அதனுடைய அந்த நிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த நிகழ்வு. அப்ப அடுத்தது இயல்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த மூணையும் சேர்த்து நம்ம உள்ளுக்குள்ள பார்க்கணும். இப்ப இயற்கையினுடைய வெளிப்பாட்டுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இறுதியானது நம்மளுடைய எண்ணம் தான். அப்ப நம்மளுடைய எண்ணம் தான் அப்படிங்கிறப்ப அந்த எண்ணத்திற்கு ஒரு நிலைப்பாடை நம்ம கொண்டு வரணும். எண்ணுதல் முடிதல் வேண்டும். அதாவது என்னன்னா நல்லதை எண்ண வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப மனதில் உறுதி வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். எண்ணுதல் முடிதல் வேண்டும், நல்லன எண்ணல் வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் அப்படிங்கிறாங்க. இது சுய ஆய்வில் கிடைக்கும். இதுதான் முக்கியமானது. சுய ஆய்வு அப்படிங்கிறது ஏதோ அன்னன்னைக்கு நம்ம ஏதோ பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிறதோட இல்லாம ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு படுக்க போக வர்றத என்னென்ன பண்ணணுங்கிறத ரீகால் பண்ணணும். நம்ம அப்படி ரீகால் பண்ணணும் அப்படின்னாக்க நிச்சயம் அதுல தேவையானதும் தேவையில்லாததும் பகுத்து பிரித்து பார்க்கக்கூடிய அந்த நிலை நமக்கு கிடைக்கும். அப்படி அந்த நிலை கிட்டும் பொழுது அந்த இடத்துல தேவையானதை தக்க வைத்துக் கொள்ளலாம். தேவையில்லாததை யோசித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய கட்டத்துல இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். இது தேவை அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு நம்ம தேவையில்லைன்னு கொண்டு போய் பண்ணிட முடியாது. ஒரு விலங்கணத்திலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். அந்த விலங்கணத்தன்மையை மேலோங்கி மேலோங்கி நமக்குள்ள வந்துகிட்டு இருக்குது. இதை நமக்குள்ள அடக்கமாக வைத்து நாம் பராமரிக்க வேண்டிய வேலை நம்மளுடைய வேலையாக இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா நம்மள்கிட்ட இருக்கக்கூடாத இடத்தில் நம் முயற்சி இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் பெரிய சிக்கல். சில இடத்துல சில வேலைகளை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அதற்குண்டான சில முயற்சிகள் நமக்கு தேவையாகவும் இருக்கு. அதே நேரத்துல எந்த இடத்துல எது தேவைங்கிறத நம்ம ஒட்டி நோக்கி பார்த்து செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் நான் என்ற இடத்திற்கு போக போகிறோம் என்று அர்த்தம். எப்படிங்க? அப்படி இருந்தால் நான் என்ற இடத்திற்கு போக போகிறோம் என்று அர்த்தம். இப்ப இருக்கிற நான் எண்ணங்களால் ஆன நான் இருக்கிற நான் எப்படின்னா எண்ணங்களால ஆன நான். எண்ணங்கள் இல்லை என்றால் நான் இல்லை. அப்படி போயிடுச்சு இப்ப கணக்கு. ஒட்டுமொத்தமாக எண்ணங்களினுடைய கூட்டு கலவை நம்மளுடைய கணக்கு. ஒண்ணும் இல்லை, இரவு நல்லா தூங்குறோம் அப்படிங்கிறோம். எழுந்திரிச்சோன்னு எப்படி தூங்குனீங்க? சூப்பரா தூங்குனாங்க அப்படிம்போம். இரவு தூங்கும் பொழுது எண்ணங்கள் இருந்துச்சா இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியம்.
இரவு தூங்கும் பொழுது எண்ணம் இருந்துச்சா இல்லையானா இல்லை அப்படிங்கிறதுதான் உண்மை. சரி, இப்ப விழிச்சாச்சு, எழுந்தாச்சு, இப்ப நான் இருக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அதாவது விழித்ததும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு விலகிய துணியை சரி செய்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த இடத்துல எண்ணம்னா என்ன, நான் யார், இதுதான் கேள்வி. இந்த கடந்த கால எண்ணங்கள் அனுபவங்கள் தான் எண்ணங்களாக நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. கடந்த கால எண்ணங்கள் அனுபவங்களாக. அப்ப இப்ப கையில ஒண்ணும் இல்லைங்க, கையில ஒரு எலுமிச்சை செடியை வச்சிருக்கிறோம். அதை பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணும்? அதனுடைய நிறம், அதனுடைய தோற்றம் எல்லாமே நமக்குள்ள ஒரு ஐக்கியமாகி இது எலுமிச்சை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம சொல்லிடுறோம். இப்ப அடுத்து நமக்குள்ள நம்மள்கிட்ட ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு பொருள்னு வச்சுங்களேன், அது இப்ப நம்ம கையில இருக்கு. அதை பத்தின விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இதனுடைய விஷயம் நமக்கு எதுவுமே தெரியாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? அங்க எண்ணம் வேலை செய்யுமா? செய்யாது. அப்ப அது யாரோ நம்ம யாரோ. அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நமக்கு தெரியாத ஒன்றா இருந்துட்டா நல்லது. இப்படி சுய ஆய்வலையும் பின்னாடி உள்ள சுயநலத்தையும் ரெண்டையும் இணைச்சு பார்க்கும் பொழுது இது இல்லாம அது இல்லை அப்படிங்கிற கணக்குல போனாலும் இப்ப சுயநலம் என்ற ஒன்றை இருந்து விட்டு போகட்டும் அப்படிங்கிற சில நிகழ்வுகள் அப்படியே பக்கம் பக்கமா வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னாக்க நிச்சயம் நம்ம அந்த நிலையிலிருந்து நம்ம வெளிவரதுக்கு உண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளும் நமக்கு இருக்கிறது. ரைட். இப்ப சப்ஜெக்டுக்குள்ள போவோம். இப்ப நான் யார்? இப்ப நம்மை பார்த்து நான் யாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு சராசரியான மனிதன். எனக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு, ஆசாபாசங்கள் இருக்கு. இல்லைங்க, நானும் சராசரி ஒரு மனிதன் தான். வேலையை வைத்து நான் எந்த பொறுப்பில் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை வச்சு சொல்ல வேண்டியது. இப்ப நான் ஒரு மேனேஜராக இருக்கிறேன், ஒரு குரூப்புக்கு லீடரா இருக்கிறேன், ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன். இப்படி பல விதங்கள்ல நம்ம தன்னுடைய வேலையை வைத்து அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இதுல இன்னும் சொல்ல போனா இந்த ரெண்டு நிலையையும் சேர்த்து இணைச்சு வச்சு நம்ம வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னாக்க இது ஒரு ஆன்மஸ்வரூபம் அப்படிங்கிற வேத காலகட்டத்துல ஒரு சின்ன கதை மூலியமா அதை நம்ம விவரிச்சு கொண்டு போகலாம். இப்ப காட்டுல ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை குறி வைத்து விட்டது. குறி வச்சிருச்சு அப்படின்னா அது தப்பாது, அந்த லெவலுக்கு குறி வச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுது? இங்க இருந்து இந்த சிங்கமானது அந்த ஆட்டை நோக்கி பயணத்தை தொடங்குகிறது. தொடங்கி போய் கரெக்டா அதை அடிச்சு கீழே சாய்க்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இது என்ன பண்றது? நேரா போய் அதை கவ்வும் பொழுது அந்த மலையிலிருந்து அந்த ஆடு கீழே விழுந்து விடுகிறது. அதோட சேர்ந்து என்ன இன்னொன்னு, இந்த சிங்கமும் நிறைமாத கர்ப்பிணி, ரைட்டுங்களா, இதுவும் அங்கே விழுந்து இறந்து விடுகிறது. அப்ப என்ன, விழுந்து இறந்து விடுகிறது அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இந்த நிறைமாத கர்ப்பிணி அங்கே ஒரு குட்டியை ஈன்று விடுகிறது. இப்ப இப்படியே கொஞ்ச காலம் அப்படியே போயிட்டே இருக்குங்களா. இதுல வேட்டையாட வந்த சிங்கம் அதை அழைச்சிக்கிட்டு நீர்நிலையை கொண்டு போய் காட்டுது. வேட்டையாடுறதுக்காக வந்த சிங்கம் அடுத்தது அதை அழைச்சிட்டு நேர போய் நீர்நிலையை அப்படி காட்டுது. பார், நீதான் சிங்கம்,
ஒரு நாளும் சிங்கம் தான் தான் அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்க முடியல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன சொல்லுது இந்த சிங்கம்? நீ ஆடு இல்லை, நீ சிங்கம் என்று சொல்வதை போல் நாம் சாதாரண மனிதர், ரைட்டுதான், ஆன்மஸ்வரூபமான ஒரு கேள்வியை கேட்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப ஆன்மாதான் நாம் அப்படின்னு சொன்னாக்க, அப்ப உணர்வது யாரு? இப்ப உணர்வது எல்லாருமாக சேர்ந்து அதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். இப்ப சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்கு மனதை வைத்தோ உடலை வைத்தோ இல்ல எதை வைத்தோ உணர முடியாது என்கிறது. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, உடலை வைத்தோ மனதை வைத்தோ அதை உணர முடியாது என்கிறது. அப்ப அறிவை வைத்தோ புலன்களை வைத்தோ உணர முடியாது. அப்ப எதை வைத்து உணர்வது? அதுதான் இங்க கேள்வியே. இப்ப வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஆன்மாவை கொண்டு அறிக அப்படிங்கிறது. ஆன்மாவை கொண்டு அறிக. இப்ப ஆன்மா என்றால் என்ன? ஒரு பெரிய, அதாவது ஆன்மா என்றால் என்னன்னா, ஒரு எதுவுமே நமக்கு தெரியல அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அப்ப ஆன்மாவை பற்றி அறிய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ஒரு குடும்பத்துல ஒரு பெரியவர் காணா போயிட்டார். அந்த காணா போனவரை என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம தேடுறோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த கடைசியா இவர் எங்க போனாருன்னு யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுல ஒருத்தர் ஒருத்தருக்கு தெரியும், அவருதான் காணா போனவர் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு குழப்பத்துல, இடியாப்ப சிக்கல்ல ஆன்மாவை கொண்டு அறிய வேண்டும் அப்படின்னா எப்படி நம்ம உணர்றது? இதத்தான் ரமணர்கிட்ட போய் கேட்டாங்க. ஆன்மா சாட்சாகாரனை எப்படி அறிவது என்று ரமணரை கேட்டாங்க. அவர் ஒரே வார்த்தையில அஞ்ஞான நாசமே ஆன்மா சாட்சாகாரம் என்றார். இப்ப அஞ்ஞான நாசம் என்றால் என்ன? எதுவெல்லாம் நம் வேலை இல்லை, அதான் முக்கியம். எதுவெல்லாம் நம் வேலை இல்லை, நம் பொறுப்பல்ல என்று கண்டுபிடிப்பது அஞ்ஞான நாசம். இது அஞ்ஞான வாசம் அப்படிங்கிற அந்த கணக்குல எதெல்லாம் நம்ம பொறுப்பு இல்லை, எதெல்லாம் நம்ம கைக்குள்ள இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியதுதான் அது. இப்ப ஆன்மா என்றால் என்ன? திருப்பி நம் மனம் நாம் எண்ணக்கூடிய எண்ண உணர்வுகள் அனைத்திலும் வெளிப்பாடாக. இப்ப நம்மளுடைய ஆன்மா என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, நம் மனம் நாம் எண்ணக்கூடிய எண்ண உணர்வுகளின் வெளிப்பாடு ஆன்மாவாகும். அப்ப ஆன்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அனைத்தும் வெளிப்பாடாக இருக்கிறது. அப்ப இந்த வெளிப்பாடாக இருக்கிறது அப்படின்னா, அப்ப அந்த ஆன்மாவை நான் தரிசிக்க முடியுமா? அதை நான் வழிபட முடியுமா? இப்ப இதைத்தான் இந்த இடத்துல எப்படி நம்ம விளக்குறோம் அப்படின்னா, இப்ப ஒரு டார்ச் லைட் இருக்கு, அதை ஒரு பட்டனை அழுத்துறோன்னு எரியுது, வெளிச்சம் தெரியுது, அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்லுது அப்படின்னாக்க, இந்த டார்ச் லைட்டு அந்த வெளிச்சத்தை பார்த்து என்னை அறிய முடியுமா அப்படின்னு கேட்கிற கேள்வி மாதிரி இருக்கு. இப்ப நம்மளுடைய ஆன்மாவின் வெளிப்பாடுதான் அனைத்துமாக இருக்கிறது. இப்ப பிரம்மம் எங்கும் நீக்கமர நிறைந்து இருப்பது என்பது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப பிரம்மத்தோட நம்ம மனசு தொடர்புடைய ஒரு பகுதி தான் ஆன்மா. பிரம்மத்தோட நம் மனம் தொடர்புடைய ஒரு பகுதி ஆன்மாவாக இருக்கிறது. அப்ப ஆன்மாவின் வெளிப்பாடுதான் நம் உணர்வுகள், எண்ணங்கள். இப்ப ஆன்மாவினுடைய எது வெளிப்பாடோ அதுதான் நம்மளுடைய உணர்வுகளும் எண்ணங்களும். அப்ப நாம் உணரக்கூடிய எல்லா உணர்வுகளுக்கும் இறையுணர்வின் வெளிப்பாடுதான் என்ற புரிதல் வேண்டும். இப்ப நாம் உணரக்கூடிய எல்லா உணர்வுகளுமே இறையுணர்வின் வெளிப்பாடுதான் என்ற புரிதல் வேண்டும். அப்ப பிரம்மத்தோடைய தொடர்புடைய பகுதி என்றால் என்ன? இப்ப சூரியன்ல இருந்து ஒரு வெளிச்சம் வருதுங்க, அது ஒரு கட்டத்துல ஒரு பகுதி சந்திரன்ல படுது. அந்த சந்திரன்ல பட்டு அது நமக்கு குளிர்ச்சியாக நமக்கு வெளிக்காட்டுகிறது. இப்ப இந்த நிலையில இந்த உணர்வுகள் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமோ ஒழிய, அதுல முழுமையான சூரிய வெளிச்சம் நமக்கு கிடைச்சிட்டா அப்படின்னா அதுல வாய்ப்பே கிடையாது. இப்ப சூரியனுடைய ஒரு பகுதி நிலவின் பிரதிபலிப்பு, ஒரு பகுதி சூரிய ஒளி, அவ்வளவுதான். இது போல பிரம்மத்தின் பிரதிபலிப்பு ஆன்மாவாக இருக்கிறது. இப்ப ஒண்ணு. அடுத்தது,
இப்ப நம்ம அதே டார்ச் லைட்டை எடுத்துக்குவோம். இந்த டார்ச்சினுடைய வெளிப்பாடு வெளிச்சம். இப்ப டார்ச் லைட்டு ஆன்மா, அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, ஆன்மாவிற்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்றோம். அதே நேரத்துல பிரம்மத்தின் பிரதிபலிப்பு ஆன்மா. அப்ப இந்த டார்ச் லைட்டின் வெளிப்பாடு வெளிச்சம். அப்ப இந்த டார்ச் லைட் ஆன்மா, அதன் வெளிச்சம் மனம். ஆக டார்ச் தான் பிரம்மமாக இருக்கிறது, ஆன்மாவாக இருக்கிறது. அப்ப அதனுடைய வெளிச்சம் தான் நம்மளுடைய மனமாக இருக்கிறது. இப்ப ஆன்மாவிற்கு அழிவே கிடையாது. இப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னாக்க, ஆன்மாவுக்கா மனதுக்கா என்றால் மனதில் தான் பிரச்சனை. இப்ப இந்த இடத்துல ஒரு குழப்பமான ஒரு கட்டங்கள்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது, ஆன்மாவுக்கு பிரச்சனை என்றால் ஆன்மாவுக்கா மனசுக்கா, மனதுக்கு தான் பிரச்சனை. இப்ப ஒண்ணும் இல்லை, ஒரு தியேட்டர்ல ஒரு படம் பார்க்குறோம். இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? அந்த ஸ்கிரீன்ல ஒரு சண்டை காட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த சண்டை காட்சி நடக்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த காட்சிக்கு உட்பட்ட அந்த நிலையில் அந்த ஸ்கிரீன் விழிந்ததா? இதுதான் இப்ப கணக்கு. தியேட்டர்ல படம் பார்க்குறோம், எத்தனையோ படங்கள், அந்த ஸ்கிரீனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நான் பார்க்கக்கூடிய காட்சியில தான் அந்த பிரச்சனை இருக்கு. ஆக ஸ்கிரீன் அதுல விழுந்து எரிந்ததா, இல்லை அந்த சண்டையில் அது கிழிந்ததா அப்படின்னா எதுவுமே கிடையாது. அப்ப ஸ்கிரீனுக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை அந்த காட்சியில் தான். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது போல வெளிப்பாட்டில் தான் பிரச்சனை இருக்குதே தவிர நம்ம ஆன்மாவில் எப்போதுமே பிரச்சனை கிடையாது. அப்ப ஆன்மா பரிசுத்தமாக தெய்வமாகத்தான் இருக்கிறது. அப்ப ஆன்மா பரிசுத்தமாக தெய்வமாகத்தான் இருக்கிறது. இப்ப ஆன்மா நீரால் நெருப்பால் காற்றால் அழியாது என்கிறார்கள். அப்ப ஆன்மா இருப்பதை பிரதிபலிப்பது மட்டும்தான். இப்ப ஆன்மாவை தரிசிக்கணும். கேட்கறது யாரு? நமது எண்ணங்கள் தான் கேட்குது. இப்ப லைட்ல வர்ற வெளிச்சம் தான் என்ன பண்ணுது, நான் அந்த ஆன்மாவை பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. இப்ப இதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆக எண்ணத்தில் தான் ஒரு கேள்வி எழுகிறது, நான் யார்? உணர்வு ரீதியாக நீங்கள் யார்? இப்ப நீங்க யார் அப்படின்னு சொல்லும் பொழுது பதில் ஆன்மா என்று சொல்லக்கூடாது. இந்த இடத்துல பதில் ஆன்மான்னு சொல்லக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. உங்களை இந்த சனத்தில் நீங்கள் யாராக நினைக்கிறீர்கள்? இப்ப இந்த பெயரை சொன்னால் இது நமக்கு அம்மா அப்பா வைத்தது. இப்ப என் ஊரு திருச்சி. அப்ப நான் ஒரு மனிதன், அதுக்குள்ள இன்னும் ஆழ்ந்து போனா ஒரு உயிரினம். இப்ப நீங்க யாராக இருக்கிறீர்கள்? இதுதான் கேள்வி. இப்ப வீட்டுக்கு போறோம், மனைவியிட்ட பேசும் பொழுது கணவனாக, பிள்ளையிடம் பேசும் பொழுது மகனாக, பேரனிடம் பேசும் பொழுது தாத்தாவாக, இப்படி குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அங்கங்கே பார்க்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தக்கவாறு ஒவ்வொன்றாக நாம் மாறிக்கொண்டே இருக்கின்றோம். இப்ப நண்பனை பார்க்கும்போது நண்பனாக இருக்கிறோம், ஓகே. இப்ப இந்த சனத்தில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? இதுதான் கேள்வி. இந்த இடத்துல தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அனுபவத்தை சார்ந்து நாம் யார் என்று சொல்ல வேண்டும். அதாவது நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது, அந்த அனுபவத்தை அனுபவிப்பவனாக இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு அனுபவம் ஏற்படுது, அந்த அனுபவத்தை அனுபவிப்பவனாக இருக்கிறோம் என்று நம்ம சொல்லணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பேனா வச்சிருக்கிறோம். இந்த பேனாவை இங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த பேனாவுக்கு உடையவன் நான். அதாவது உடையவன், உடைமை தத்துவம் அப்படிங்கிற இடத்துல இந்த பேனாவுக்கு உரியவனாக நான் இருக்கிறேன். அவ்வளவுதான் கணக்கு. பேனா என்னிடம் இருப்பதால் பேனாவுக்கு உடையவனாக இருக்கிறேன். இப்ப மகனை பார்க்கிறோம், அப்பாவை, மனைவியை பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிகழ்வாக நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம்ல. இப்ப மனதில் ஒரு வருத்தம் ஏற்படுகிறது, இப்ப வருத்தப்படுவனாக மாறுகிறேன். அப்ப கோபப்படும் பொழுது கோபக்காரனாக மாறுகிறேன். பயம் ஏற்படும் போது பயப்படுவனாக மாறுகிறோம். அப்ப பயம் வந்தால் தான் பயப்படுவனாக மாறி இருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல பயம் பிடிக்கல அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்? பயத்தால் நான் உருவாகி இருக்கிறேன். ஆக சனத்துக்கு சனம் இந்த அனுபவம் ஏற்படும் பொழுது அந்த அனுபவிப்பவனாக மாறிக்கொண்டே இருக்கிறேன். அதுதான் முக்கியம். இப்ப நான் என்ன செய்கிறோமோ அதற்குண்டான எண்ணுபவன் உள்ளே இருக்கிறான். நான் என்ன செய்கிறேனோ அதற்கு எண்ணுபவன் நமக்குள்ளே இருக்கிறான். அதை அனுபவிப்பவன் உள்ளே இருந்து கொண்டு இருக்கிறான்.
இப்ப கோபமே பிடிக்கல அப்படிங்கிறோம். கோபப்படுவனாக இருக்கிறோம். ஆனா கோபமே பிடிக்கல அப்படின்னு சொன்னோம்னா இது சாத்தியமா? இந்த இடத்துலதான் யோசிக்கணும். அப்ப கோபமோ பயமோ அதுவாக இருந்து கொண்டால் ஆனா பிடிக்கல அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப அனுபவத்தை நாம் மாற்ற முடியாது. அனுபவிப்பவன் தான் அறிவை கொண்டு புறத்தில் மாற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, நல்லா பாருங்க. அனுபவத்தை நாம் மாற்ற முடியாது. அனுபவிப்பவன் தான் அறிவை கொண்டு புறத்தில் மாற்ற வேண்டும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாட்டில் எடுத்துக்குவோம். இப்ப தண்ணீருக்கு வடிவம் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆனா தண்ணியை அந்த பாட்டில ஊத்திட்டோம் அப்படின்னா ஒரு வடிவம் கிடைச்சிருது. அப்ப அந்த வடிவம் கிடைக்கிறது என்றால் அதற்கு அனுபவம் கிடைக்கிறது என்றுதான் அர்த்தம். இப்ப பயம் வருது. இப்ப பயம் வரும்போது பயப்படுவனாக, கோபம் வரும்போது கோபப்படுவனாக, இப்படி நம்ம தண்ணியை டம்ளார்ல ஊற்றுகிறோம். அந்த டம்ளாரின் வடிவம் உண்டாகிறது. அது போல என்ன அனுபவம் கிடைக்கிறதோ அதை வச்சு அந்த அனுபவத்தால் தான் அனுபவிப்பவனாக மாறுகிறோம். அனுபவத்தால் அனுபவிப்பவனாக மாறுகிறோம். இப்ப டம்ளார் ஒரு அனுபவம்னு வச்சுக்கோங்களேன். டம்ளாரில் உள்ள தண்ணீர் அனுபவிப்பவனாக. இப்ப எந்த பாத்திரத்தில் ஊற்றுகிறோமோ அதற்கு தகுந்தால் போல் அங்க மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது போலத்தான் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மகிழ்பவனாக இருக்கிறோம். துன்பம் ஏற்படும் போது துன்பப்படுபவனாக இருக்கிறோம். ஆக அனுபவத்திற்கு தகுந்தாற் போல் அனுபவிப்பவன் மாறிக்கொண்டே இருக்கிறான். நல்லா பாத்துங்க, அனுபவத்திற்கு தகுந்தாற் போல் அனுபவிப்பவன் மாறிக்கொண்டே இருக்கிறான். இப்ப கோபமும் பயமும் பிடிக்கவில்லை. அப்ப பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை எந்த நிலையா பாக்குறோம்? டம்ளர்ல தண்ணி அந்த பிரீசர்ல வச்சு அது கட்டியா அந்த டம்ளர்ல கட்டியா எடுத்து விட்டாலும் அந்த வடிவம் மாறாது. இப்ப டம்ளர் பாட்டில் அதுக்குள்ள தண்ணி அதை பிரீசர்ல கொண்டு வைக்கிறோம், அதை வெளியில எடுக்கிறோம், அந்த உருவம் மாறுமா? மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப நமக்கு கோபம் பிடிக்கல இருந்தாலும் சூழ்நிலை மாறினாலும் கோபமாகவே இருக்கிறோம், ஐஸ் கட்டி மாதிரி. இப்ப அலுவலகத்துல ஒரு மேனேஜர் இருக்கிறாங்க, நம்மளை திட்டுறாரு. அப்ப அந்த நிலையோடு வீட்டுக்கு வந்ததும் அதே நிலையை அப்படியே வீட்டுல அடாப்ட் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப மனைவிய குழந்தைய நம்ம திட்டுறோம். ஏன்? இன்னும் நம்ம அந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டில இருந்து மாறல. அதே வடிவத்தோட நம்ம ஒன்று வந்திருக்கிறோம். வரும்பொழுது அந்த இடத்துல அந்த நிகழ்வுகள் நடக்கிறது. அப்ப அலுவலகத்தில் தான் என்றாலும் அதே கோபத்தோடு வருவதால் தானே இங்கேயும் சிக்கலாகுது. அப்புறம் பாத்திரமே இல்லை அப்படின்னாலும் அப்படியே அதை தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு அந்த ஒரு 2 நிமிடம் தனியாக உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல சிக்கியதற்கான வாய்ப்பு வருமா? ஆக தனியாக இருக்க வேண்டிய நான் பனிக்கட்டியாகத்தான் இருக்கிறேன். அதான் பெரிய சிக்கலே. ஆக நம் போராட்டத்தை நாம் கைவிட்டால்தான் மற்ற விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளிப்பட முடியும். அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே எதுவுமே பண்ண முடியாது. சூழ்நிலை மாறினா கூட அதையே நினைத்து போராடுவதால் தான் வாழ்க்கையில சிக்கல். அனுபவம் அனுபவிப்போம் சேர்ந்துதான் ஒரு முழுமையாக இருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. ஆக அனுபவம் இல்லாததால் அனுபவிப்போம் கிடையாது. ஒன்று நிழல், ஒன்று நிஜம். இப்ப நிழல் நிஜத்தை ஆட்கொள்ளுகிறது. அதுதான் பெரிய சிக்கல். அனுபவம் இல்லாமல் நான் என்பதை பார்க்க முடியாது. இப்ப நாணயத்தினுடைய 2 பக்கம் போல அனுபவம் அனுபவிப்போம் என்ற 2 புரிதல் வேண்டும். ஆக முழுமையை புரிந்து கொண்டால்தான் அது பந்து போல உருண்டு ஓடிக்கொண்டிருக்கும். இப்ப ஒண்ணும் இல்லை, அந்த பால் அந்த பந்தை 2ஆ வச்சுட்டோம் அப்படின்னா அது ஓடுமா? உட்காந்து யோசிச்சு பாருங்க, ஓடுமா? ஓடாது. அப்ப தண்ணி ஓடிக்கொண்டே இருப்பது போல கொஞ்சம் கையில அள்ளி வச்சுக்கிட்டு நீ ஓடணும்னா அது ஓடுமா? உட்காந்து யோசிச்சு பாருங்க. நிறைய தண்ணி போகுது ஆத்துல, அதை அள்ளி இப்படி கையில வச்சுக்கிட்டு நீ ஓடுனா ஓடுமா? அது ஓடாதே, விட்டுட்டா போயிடும், அவ்வளவுதான். அப்ப அந்த அனுபவம் ஓடிவிடும். நாம் விடாம பிடித்து வைத்துக் கொள்வதால் தான் அங்க சிக்கலை. அப்ப போராடுவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிழல் நிஜத்தை நிர்வாகம் செய்கிறது. அதுதான் பெரிய சிக்கலே. இப்ப கோபத்துக்கு வந்த சூழ்நிலையை அறிவால் எப்படி கையாள்வது என்று பார்க்க வேண்டும். குழப்பத்தில் ஒரு பிரச்சனை, அதை ஒட்டி வேதனை, வருத்தம், இப்படி எல்லாம் இருக்கு. அதை எப்படி நம்ம மாற்ற முடியும்? நம்ம மேல தவறாக அதாவது நம்ம மேல எந்தவித தவறும் இல்லைன்னாலும் அந்த தவறுக்கு உண்டான ஆளாக ஆக்கப்படுகிறோமே. அப்ப உண்மையான நான் யார்? அந்த இடத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம விடுபட முடியும். புறத்தில்
நாம் செயல்பாடாக இருக்கோம். அதை விடுத்து வருத்தத்தை ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வருத்தத்தை நிர்வாகம் செஞ்சா வருத்தம் தங்கி விடுகிறது, அது நம்மளை விட்டு போகாது. ஆக எந்த உணர்வு வந்தாலும் அதை ஒட்டிய வெளி வேலையில் தான் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். நமக்கு மனதை சரி செய்ய வேண்டிய வேலை கிடையாதுங்க. வருத்தம் ஏற்படவில்லை என்றால் மற்ற இடத்துல இருந்து இந்த வருத்தத்திலிருந்து வெளிவருவதற்கு உண்டான வேலையை நம்ம செய்ய முடியும். பிரச்சனைக்கு தீர்வு என்ன? வெளியில் உள்ளவரை நாடுவதை விட வெளியில் உள்ளவர்களை நாடுவதை விட பாதித்தவன் தான் எப்படி விடுபடுவது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த விதமான கணக்கும் கிடையாது. பசித்தவனுக்கு உண்மையான பிரச்சனை எங்க இருக்கு அவனுக்கு தெரியும், இங்க இருக்கு பசி. அப்ப அதுக்கு போராட்டமே வேண்டியது இல்லையா? அப்ப தீர்வு எளிதாக அமைந்து விடுமே. இப்போ மன்னிக்கும் தன்மையும் பாதித்தனால்தான் மன்னிக்க தெரிய முடியும். அதை விடுத்து நம்ம அடுத்தவங்க மேல குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அனுபவத்தை நிர்வாகம் செய்யாமல் அனுபவத்தை புறச்சொல்லி எப்படி நிர்வாகம் செய்வது என்பதுதான் புத்திசாலித்தனம். அடுத்து இப்ப கண்ணாடியை பார்க்குறோங்க. இப்ப கண்ணாடியை பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், நம்மளை அப்படியே கொஞ்சம் சரி செஞ்சுக்கலாம், ரைட்டுங்களா? இப்ப கண்ணாடியை பார்த்து என்ன சரி செஞ்சுக்கிறதா இல்ல கண்ணாடியில உள்ள பிம்பத்தை பார்த்து சரி செய்கிறதா? இதுதான் இப்ப கணக்கு. அப்ப எண்ணத்தினுடைய வெளிப்பாடு, இந்த எண்ணத்தை வைத்துத்தான் நம்ம சரி செய்யணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப ஒரு பாப்பா இருக்கு, அவளுடைய நிழலை நம்ம நிஜம்னு நினைச்சுக்கிட்டு போய் அதை ஆட்கொண்டுகிட்டே போனோம் அப்படின்னா கடைசியில நம்ம எங்க போய் முடியும்? உட்காந்து யோசிச்சு பாருங்க. நிழலை நடந்து போகும்போது நிழல் சாக்கடையில் விழக்கூடாது என்று நகர நகர பாப்பா சாக்கடையில் விழுந்து விடும். அதான் பெரிய சிக்கலை. இது எப்படியாச்சும் நம்ம சாக்கடையில விழுந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் தள்ளி 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 போகும் பொழுது அது கடைசியில் எங்க விழுந்துருது? சாக்கடையில தான் விழுந்துருது. நம் கவனம் அறிவும் புறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமானது. மேடையில பேசணும்னு வச்சுக்கோங்களேன், பயந்து பேச்சே போயிடும். பேசியே தீர்வேன் என்ற நிலை ஏற்பட்டால் பேசிவிடலாம், அவ்வளவுதான், வேற வழியே இல்லை. இன்னைக்கு இதை பேசிதான் ஆகணும், இதை இந்த இடத்துல இந்த சிந்தனை வரை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நீங்க இறங்கி பாருங்க. அப்ப எந்த இடத்துலயும் அந்த பாதிப்பு இருக்காது. இன்னும் சில பேர் இருக்கா, வண்டியில இப்ப போயிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கும் பொழுது அந்த டிரைவருக்கு பக்கத்துல ஒரு மிரர் ஒண்ணு இருக்கும், அது ரியல் வியூ மிரர் அப்படிம்பாங்க, ரைட்டுங்களா? இப்ப அதை எதுக்கு பார்க்கணும்? பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்கா, இல்ல அதே நேரத்துல நமக்கு பின்னாடி வரக்கூடிய வாகனம் சரியா வருதா, இல்ல அதை நம்ம கடந்து முன்னாடி போகணும் அப்படின்னா எந்த மாதிரி போனா அதை நம்ம கடந்து போக முடியும், இதெல்லாம் தான் அதுல பார்க்கணும், வேற வழியே இல்லை. அதை விட்டுட்டு எனக்கு எதுவுமே தெரியக்கூடாது, என்னுடைய ரியல் வியூ மிரர்ல நான் பார்க்கிறப்ப என்னவோ அது மட்டும்தான் தெரியும்னாக்க அது கதைக்கு ஆகுமா? உட்காந்து யோசிச்சு பாருங்க. அப்ப ரியல் வியூ மிரர் எல்லாவற்றையும் காட்டத்தான் செய்யும். இதை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அது நமக்கு உள்ளுக்குள்ள போகும் பொழுது பண்ண நமக்கு போக போக அதை எப்படியாச்சும் அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறோமோ ஒழிய இப்ப அதுல இருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாத்தி கொள்ளணும் அப்படிங்கிற நிலையில நம்ம பார்க்கறதே கிடையாது. இப்போ ஒண்ணும் இல்லை, நமக்கு சில இடத்துகளுக்கு ஒண்ணும் இல்லை, கொடைக்கானல் போறோம்னு வச்சுங்களேன், அங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய கட்டடம், அதுல இருந்து நம்ம கீழே விழுந்தா நம்ம என்ன ஆகும்னு நினைச்சா உட்காந்து யோசிச்சு பாருங்க. அதை மாற்ற முடியுமா? இல்ல விழுந்தா என்ன ஆகும் யோசிச்சு பார்க்கணும். இப்படி பல விஷயங்கள், கொடைக்கானல் சூசைட் பாயிண்டும் அப்படிதான். ஆக நாம் நம் வாழ்க்கையில் இறந்து போனத்தை எண்ணத்தை எடுத்து வைத்து செயலுக்கு கொண்டு வந்து விளைவை அனுபவிக்கிறோம் அப்படின்னா, இறந்து போன எண்ணத்தை விளைவுக்கு கொண்டு வந்து செலவு செய்து நம்ம வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒண்ணும் இல்லை, ஒரு மானிட்டர் இருக்குங்க, அங்கே படுத்திருக்கிற கூடியவர்களுடைய அந்த வயிற்றில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு இந்த மானிட்டர்ல தெரியுது. அப்ப இதை எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க என்ன நடக்குதுங்கிறத பார்த்து இந்த இடத்துல எந்த மாதிரி நம்ம அறுவை சிகிச்சை பண்ணணுங்கிறத தான் அங்க பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம நேரா மானிட்டர்ல போய் நம்ம ஆபரேஷன் பண்ணா சரியா வருமா? உட்காந்து யோசிச்சு பாருங்க.
இப்போ மானிட்டரும் மனசும் ஒன்றும் ரைட்டுங்களா. நான் மானிட்டருக்கு தெரிய கட்டி ஆப்ரேஷன் செய்ய முடியாது, அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ மானிட்டரை பார்த்து புறத்துல என்ன பண்ணணும் அதைத்தான் நம்ம பண்ணணும். ஆக அறிவுக்கு புறத்தில் தான் வேலையை தவிர என்ற புரிதல் நமக்கு இருந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லா இடத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு வந்துட முடியும். மனம் காட்டுவதே இந்த பிரச்சனை இந்த புறத்தில் செய்யத்தான் என்ற புரிதல் வேணும், மன சமநிலை வேணும் அப்படிங்கிறாங்க. இப்போ புரிந்தவர்கள் இப்போ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, புரிஞ்சவங்க குடும்பத்துல தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி அது இப்படியும் அப்படியும் ஆடி ஒரு பக்கம் கரெக்டா நிற்கும். இப்ப மனம் சுதந்திரமாக செயல்படும். எப்படிங்க? மனம் மிக மிக சுதந்திரமாக செயல்படும். அது தட்டி விட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனா விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு நிலையில நின்றும். அப்ப மனம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இதில் குறுக்கிட்டால் பிரச்சனை தான் வரும் என்ற ஒரு தீர்வுக்கு நம்ம வந்துடணும். அப்படி வந்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம விடுபட முடியும். இப்ப ஒரு ஒரு தண்ணி நீர்நிலைய, அந்த நீர்நிலையில நம்ம எதையாச்சும் ஒண்ணு தூக்கி போட்டோம் அப்படின்னாக்க அங்க ஒரு சின்ன பள்ளம் விழும். அந்த பள்ளம் விழுந்துச்சு அப்படின்னா அந்த பள்ளம் தானாக சரியாகி விடும். இது யாரோ ஒருத்தர் போய் நம்ம உட்கார்ந்து அதை சரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீரில் ஏற்பட்ட பள்ளம் அதனால் உண்டாகும் மழை அதை சமன்படுத்தும் செயல் அது. நீ கையை எடுத்துட்டா போதுங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க அதை போட்டு வச்சுக்கிட்டு ஆட்டிட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரலையும் ஒண்ணும் எதையும் செய்ய முடியாது. அதனால நமக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் அந்த பாதிப்பை நம்மை நாமே சரிப்படுத்தி சமன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முக்கியமான நிகழ்வு. அதை விட்டுட்டு நீங்க நம்ம இந்த இடத்துல இப்படி செய்யறோம், இதனால இந்த பிரச்சனை இப்படி மாறிடும் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா சரியா வருமா? வரவே வராது, எந்த காலகட்டத்திலும் வராது. இன்னும் சொல்ல போனா இப்ப தூக்கத்துல நம்ம உட்கார்ந்து தூங்குறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அந்த தூக்கத்துல எல்லாம் சரியாயிடுதா அப்படின்னா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தூக்கம் மனதை இறைவனிடம் ஒப்படைக்கக்கூடிய செயல். நல்லா புரிஞ்சுங்க, தூக்கம் இந்த மனசை இறைவனிடம் ஒப்படைக்கக்கூடிய செயல். அதனால அதில் ஏற்பட்ட அணையை அடிக்க முடியாது. முயன்றால் மீண்டும் மீண்டும் வரும். அது மாற்று கருத்தும் கிடையாது. குழந்தை அறிவை உள்ளேயும் அதே நேரத்தில் வெளியேயும் காட்டாது. குழந்தை வெளியே நடக்கும் செயலை பாடமாக வைத்து வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு கணக்குங்க. இப்ப உள்ளே கொண்டு போகவில்லை என்றால் மனதளவில் குழந்தைகள் சிக்கலாகும். அதை வெளியே கொண்டு வந்தால் மனதளவில் அது மாற்று ஏற்பாடு உண்டாவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இப்படிதான் ஒரு நான் யார் என்ற அந்த தத்துவத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போனோம் அப்படின்னா எதை எந்தெந்த இடத்துல சரி பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு அந்த மானிட்டரை பார்த்து பண்றதா இல்லை வெளியில பார்த்து பண்றதா அப்படிங்கிற மாதிரி நிறைய நிகழ்வுகள் ஒண்ணு உள்ளுக்குள்ள போய் நம்ம ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வர்ற கட்டத்துல நம்ம இருக்கோம். அதான் முக்கியம். இதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்ப நான் யார் அப்படிங்கிறத இது ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள ஒரு சுருக்கமான ஒரு கணக்கு இப்ப நம்ம கொண்டு வரோம் பாருங்க. இப்ப நான் யார் என்பதை புரிந்து கொண்டால் தன்முனைக்கு போகும். நம்மள்ட்ட இருக்கிறதே அது ஒண்ணுதானே. இப்ப நான் யார் என்கிற போது நமது பெயரையோ நமது உடலையோ வைத்து இது ஒரு மனிதன் என்ற நினைவுக்கு வரக்கூடிய கட்டத்தில் இருக்கிறோம். கணவன் கணவனிடம் மனைவி என்ன சொல்றாங்க, ஏங்க எனக்கு ஒரு 10 பவுண்ட்ல ஒரு நகை பண்ணி போடுறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இது கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, இவரு மனவளக்கலையில சீனியாரிட்டி, இவங்க இப்பதான் அடிப்படை பயிற்சி போய் நுழைஞ்சிருக்கிறாங்க, ரைட்டுங்களா? அப்படி பார்க்கும் பொழுது அந்த 10 பவுன் சங்கிலி வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப கணவர் என்ன பண்ண, மனவளக்கலை தெரிந்தவர். இப்ப 10 பவுன் சங்கிலி கேட்டியே யாருக்கு, இதான் இங்க கணக்கு, இது யாருக்கு அப்படின்னு கேட்கிறார். இப்ப கணவன் என்ன சொல்றாரு, நீ யார் என்று கேட்கிறாய். மனைவி, என்னையே யார் என்று கேட்டு விட்டீர்களே. எப்படி என்னையே யாருன்னு இப்படி கேட்டுட்டீங்களே, அதெல்லாம் பரவாயில்ல, சும்மா சொல்லு நீ யார். வேற வழியே இல்லை. ஒரு கட்டத்துல என்னுடைய பெயர் சாந்தி, இது கூட தெரியாம இவ்வளவு காலம் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு இன்னொரு சின்ன கேள்வி. இத இப்படி ஒரு கேள்வியை கேட்கும் போதே உண்மையிலேயே அப்படி ஒரு வார்த்தை போட்டால் சந்தேகம் வந்துடும். ஏன்னா
அதாவது கேட்கறதையே திருப்பி திருப்பி கேட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வந்துடும். இப்ப உண்மையிலேயே சாந்தியாக உள்ளேன் என்றால், நீ பிறக்கும் பொழுது, நல்லா புரிஞ்சுங்க, நீ பிறக்கும் பொழுது பிரசவ அறையிலிருந்து நர்ஸ் வந்து என்ன குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னார்கள். இவ்வளவுதான் கேள்வி. அப்ப அவங்க வந்து என்ன சொல்ற, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவுதாங்க. அப்ப அந்த இடத்துல சாந்திங்கிற பேரை உச்சரிக்கல, சாந்திங்கிற அந்த நிலைப்பாடை சொல்லவில்லை. சரி, இப்படியே காலம் அப்படியே கொஞ்சம் ஒரு 10-16 நாள் போனதுக்கு அப்புறம் அதுக்கு நீங்க வந்து அதாவது பெயர் வச்சு அதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க. எப்படி 16 நாள் கழித்து சாந்தின்னு பேர் வச்சாச்சு. இப்ப 16 நாளுக்கு முன்னால அந்த பேர் இருந்துச்சா? இல்லையே. அப்ப இந்த 16 நாள் வரையிலையும் உனக்கான பேர் அது இல்லை அப்படிங்கிறது முடிவான ஒண்ணு. இப்ப வந்து சாந்தி அப்படின்னு நீ சொல்ற, அதை நாம் கேட்டுக்கிறோம். இப்ப பிறக்கும் போது நீ இல்லை, எப்படி சாந்தி இல்லை என்றால் நீ யார்? நீ பிறக்கும் பொழுது நீ சாந்தி இல்லை, அப்ப நீ யார்? அப்பதான் என்ன சொல்லுது, ஒரு பெண் குழந்தை எப்படி உடம்பை கொண்டு இந்த உடலை வைத்து ஒரு பெண் குழந்தை அப்படின்னு வெளியில வந்து சொல்லுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப பிறப்புல இருந்து யாராக இருக்கிறேன்? உடலாக. அப்ப உடல் நானா? இப்ப இந்த உடல் நானா இப்ப எல்லாம் இப்போ ஒண்ணும் இல்லை, உடல் நானா அப்படின்னு கேட்கும் பொழுது இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க எல்லாரும் உங்களுடைய வலது கையை தூக்குங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் தூக்குவோம். என்ன சொல்லுவோம்? என்னுடைய கை. எப்படியே என்னுடைய கை அப்படிம்போம். இப்ப எதை வச்சு நம்ம சொல்றோம்? இந்த உடம்பு என்னுடைய உடம்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டுல என்னுடைய பெயர் சாந்தி அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். இப்ப எதை கேட்டாலும் என்னுடையது என்கிறோம். இப்ப இந்த உடல் யாருடையது என்றால் என்னுடையது என்பர். அப்ப என்னுடையது என்பது யாரு? நான். என்னுடையதுன்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலரா சொல்லக்கூடிய அந்த நான் யார்? இப்ப நான் உடல் என்றோ நான் கை என்றோ சொல்லவில்லை. இப்ப நான் அந்த கையை தூக்கு அப்படின்னு சொன்னேன், இதை நான் கை, இது நான் உடல் அப்படின்னு சொல்லல. அப்ப அதை சொல்லல அப்படின்னாக்க அப்ப நான் அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த 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 ரெண்டு கணக்கு வித்தியாசப்படுது இல்ல. ஒரு பேனா வச்சிருக்கிறோம், பேனா வச்சிருக்கிறதுனால அதற்கு உரிமையாளன் என்று நம்ம சொல்லுகிறோம். அவ்வளவுதான். இப்ப என்னுடைய கை, இதுல என்னுடைய கை என்னுடைய கால் என்று யார் சொல்லுகிறார்கள்? நமக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று இது என்னுடைய கை கால் அப்படின்னு சொல்லுது. அப்ப இது யார் சொல்றேன் அப்படின்னா மனம். அப்ப நான் மனமாக இருக்கிறேன். அப்ப உடல் நான் அல்ல அப்படிங்கிற கணக்குக்கு அங்க போயிடுறோம். ரைட்டுங்களா? சாந்திங்கிற பேர் இல்லை, அதுக்கு அடுத்தது உடல் என்ற நான் இல்லை, அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் உள்ளுக்குள்ள இருந்து இது வந்து மனம் அப்படிங்கிற கணக்குல சொல்லும் பொழுது அப்ப அந்த மனம் நானா அப்படின்னு உள்ளுக்குள்ள போய் பாருங்க. இப்ப மனம் நான் தானா? இல்லையே. இப்ப காலையிலிருந்து இவ்வளவு காலகட்டம் வரையிலையும் அப்படியே உட்கார்ந்து யோசிச்சு ஒரு கட்டத்துல என் மனசே சரியில்லை அப்படிங்கிறோம். இப்ப என் மனசே சரியில்லைன்னு சொல்லும் போது அப்ப இந்த மனசு சரியில்லைன்னு சொல்றதுக்கு யாரோ ஒருத்தர் ஒன்று ரெண்டு தானே அந்த அந்த கொஸ்டினை போடணும். அப்ப மனதிற்கு உரிமையான ஒருத்தர் உள்ளே இருக்கின்றார். அப்படியே என்னுடைய மனம் என்று சொல்பவர் யார்? அதுதான் முக்கியமான கேள்வி. என்னுடைய மனம் என்று சொல்லக்கூடியவர் யார்? இதுதான் கேள்வியே. இப்ப மனம் என்னுடையது என்று யார் சொல்கிறார்கள்? வேற ஒண்ணும் இல்லை, உயிரின் படர்க்கை நிலை மனம். அவ்வளவுதான். இப்ப தண்ணீர் தான் அலையாக வந்தது, அந்த தண்ணி வேற இந்த தண்ணி வேற அப்படிங்கிறது கிடையாது. அது போல உயிரும் மனமும் என்று வேறு வேறு அல்ல. உயிர் அசையும் பொழுது மனமாக இருக்கிறது. இவ்வளவுதான் கணக்கு. மனதினுடைய உரிமையாளர் உயிர் தான். அப்ப உயிர் தான் என்றால் என்னுடைய மனம் சரியில்லை என்கிறது. அப்ப நான் பெயர் இல்லை, உடல் அல்ல, மனம் அல்ல, அப்ப உயிராக இருக்கிறேன். அப்ப இந்த உயிர் நானா? இப்பதான் கொஞ்சம் தத்துவ ரீதியாக உள்ள போய் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒன்று சுழன்றாலும் சுழலாத மையப்பகுதி ஒன்று இருக்கும், அது சிவமாக, அது அறிவாக இருக்கும். அந்த அறிவே நானாக, அந்த அறிவே தான் தெய்வம் என்றால் தாயுமானார். இப்ப நமக்கு உள்ளுக்குள்ள என்ன சொல்றோம்? அது பொருளோ உடம்பையோ உயிரோ மனமோ இப்படி எதுவும் நான் அல்ல என்று சொல்லும் பொழுது அப்ப நமக்குள்ள இருந்து யார் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? அந்த அசையாத சுத்த வெளியிலிருந்து
அந்த சூழ்ந்தெழுத்தும் அந்த ஆற்றலும் உள்ளது, அறிவும் உள்ளது. அறிவும் ஆற்றலும் உள்ள ஒரே நிலைப்பாடு அந்த அறிவுதான். அந்த அறிவே தெய்வம் என்றால் தாயுமானார். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி விலகி உள்ளுக்குள்ள போகும் பொழுதுதான் அந்த உண்மையான தெய்வம் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். பெயரல்ல, உடலல்ல, மனமல்ல, உயிரல்ல, அறிவே நானாக, அறிவே தெய்வமாக. இவ்வளவுதான் வார்த்தை, வேற எதுவுமே கிடையாது. அப்ப தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்றது எல்லாம், இப்ப நம்ம என்ன சொல்றோம், எல்லாம் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எல்லாத்தையும் நம்ம தெய்வம்னு ஒரே மாதிரியா சொல்லிவிட முடியுமா? உட்காந்து யோசிச்சு பாருங்க. அறிவே தெய்வம் என்ற நிலை வந்ததும் அறிவாகிய தெய்வத்திற்கு எதுக்கு 5 பவுன் போடணும், 10 பவுன் போடணும், உட்காந்து யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எனக்கு என் உடம்புக்கு வேணும், அவ்வளவுதான். என்னுடைய உடலுக்கு நீங்க இத்தனை பவுன் செஞ்சு போடணும் அப்படிங்குது அப்பயும். அப்ப உடம்பு என்னன்னா, உடம்பு என்ன கேட்கும், ஒரு 5 இட்லி கேட்கும், அவ்வளவுதான். வேற என்ன கேட்டுற போகுது? இவ்வளவுதானே கேட்டுரும். இதுக்கு மேல என்ன கேட்டுற போகுது? அப்ப நான் என்பது பெயரோ உடம்போ மனமோ உயிரோ இல்லை. இப்ப என்னுடைய மனைவியை பக்கத்தில் உள்ளவர்களும் அக்கம் பக்கத்துல வீட்டுல உள்ளவர்களும் எல்லாத்தையும் எப்படி ஒரே மாதிரியா பார்க்கணும்? நீயும் தெய்வம், நானும் தெய்வம், நினைச்சு பார்த்தா எல்லாம் தெய்வம். எல்லாத்தையும் தெய்வம் என்ற அந்த கோணத்துல பார்த்துட்டாக்க வேலை முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு துன்பம் கொடுத்தாக்க அடுத்தது உனக்கு நான் அந்த நிலைப்பாடை நான் செய்ய முடியுமா? உட்காந்து யோசிச்சு பாருங்க. எந்த தெய்வமாச்சும் இன்னொரு தெய்வத்துக்கு சங்கடத்தை கொடுக்குமா? கொடுக்கவே கொடுக்காது. அப்படியா கொடுத்தோம்னாக்க எப்படியா இருந்தாலும் திரும்பி வரத்தானே போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, குருவானவர்கள் தன்னுடைய சீடர்களை ஒரு தரத்தில் இருந்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு புத்தர் ஒரு கணக்கு வச்சாருங்க. இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நீங்க இந்தந்த நிலையில அந்தந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல என்ன சொல்லணும்னா, ஒருத்தன் மட்டும் இல்ல நான் இந்த இடத்துக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அப்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த இடத்துக்கு போனா உன்னை திட்டுவாங்களே. பரவாயில்ல, திட்டத்தானே செய்யறாங்க, உயிரையே அடிச்சுட்டாங்க. சரி, அடுத்த இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது உன்னை அடிக்கவும் செய்வார்கள் அப்படின்பாங்க. அடிச்சா அடிச்சுட்டு போகட்டும், ஏன்னா அந்த உயிரை ஒண்ணு எடுத்துருலையே. மீண்டும் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்த சொல்லி நீங்க அந்த இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்துல உங்களை இந்த மாதிரி நிலைப்பாட்டுல செய்வாங்களே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, என்ன போயிட்டு போகுது, இந்த பிறவியில இந்த உயிர் போனா போயிட்டு போகுது. இந்த பிறவியிலேயே அந்த உயிரை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இறைவன் கொடுத்தானே அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துல நான் போயிட்டு இருக்கேனே. அப்ப அந்த ஊரில் எந்த ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும் அது இறைவன் தான் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை தெரிஞ்சு இறைவனே நானாக, நல்லா பார்த்தீங்க, இறைவனே நானாக. அப்ப ஒரு ஞானிகிட்ட கடவுளை காட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் என்ன பண்ணார், ஓங்கி ஒரு அற இருந்தார். இப்ப கடவுளை காட்டுன்னு தானே சொன்ன, ஏன் சாமி அதுக்கு போய் இப்படி அடிச்சீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, கடவுளை காட்டு அப்படின்னு சொன்னதுனால அடிக்கல, அவனே கடவுளாக இருந்து தன்னை காட்டு என்கிறாரு என்ற அந்த ஆதங்கத்தில் அடித்தேன் அப்படின்னாரு. வாழ்க்கையில நம்ம நான் யார் அப்படிங்கிற அந்த தத்துவத்துல நீங்க வேத காலத்துல இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை படிப்படியாக சில விஷயங்களை நீங்க கூர்ந்து ஆராய்ந்து எடுத்துக்கொண்டாலும் சரி, இறைவனே நானாக அப்படிங்கும்போது நமக்கு தன்முனைப்பு வந்துடாது. அதே நேரத்துல நானே இறைவனாக அப்படின்னு சொல்லும் பொழுது தன்முனைப்பு நம்மளை ஆட்கொண்டு விடும். அதனால வாழ்க்கையில எந்த இடத்துலையும் தன்முனைப்பு இல்லாத ஒரு நானாக வாழ வேண்டும். அது சுயமாக, அது இயல்பாக எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த நிலையாக வாழக்கூடிய அந்த நிலையில் நாம் வாழ வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவர்களும் திருவர்களும் நமக்கு ஒற்றும் உதவியாக இருந்து நம்மளை வழிநடத்தி சீராக எடுத்து செல்வதற்கு இந்த இறையர்களும் குருவர்களும் நமக்கு ஒற்றும் உதவியாக இருந்து வழிநடத்தட்டும் என்று கூறி, இந்த அளவிலே நான் யார், சுய ஆய்வு, சுயநலம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுல சுயநலமும் நமக்கு வேண்டும். எப்படி நம்முடைய உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், தத்துவம் எல்லாவற்றிலும் நமக்கு சுயநலமாக இருப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஆக சுயநலமாக இருந்து விட்டு போறோம், அதனால என்ன கணக்கு, ஒண்ணு இது கிடையாது.
அந்த சுயநலம் என்ற ஒன்றை நம்முடைய தேவைக்காக பயன்படுத்தி கொண்டு பிறவி எடுத்த பயனை அறிந்து வாழ்ந்து இந்த இடத்திலிருந்து எல்லாவற்றையும் உற்று நோக்கி வாழ வேண்டும். அதற்கு இறைவர்களும் குருவர்களும் துணை இருக்கட்டும் என்று கூறி இந்த சிந்தனைக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. கேள்வி பதில் நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கலாம். அன்பர்கள் கேள்விகளை சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதல் அன்பராக சீனிவாசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இப்ப நீங்க இதுல ஸ்பீச்ல பேசுறப்ப வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்து முடிஞ்சிச்சு, அந்த வினை வந்து நடந்து முடிஞ்சிச்சு, ஆனா அதுல ஏற்பட்ட பாதிப்பு மட்டும் மனசுலயே வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் அந்த பாதிப்பு மட்டும் நிகழ்ச்சியோட பாதிப்பு மட்டும் போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்க. இதே மாதிரி ஆக்சுவலா ஒரு சீட்டிங் மாதிரி என்னோட லைஃப்ல ஒண்ணு நடந்துடுச்சுங்க. ஆனா அதோட பாதிப்பு வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஒரு 6 மாசமா சப்கான்சியஸா வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்குதுங்கய்யா. அது வந்து ஒரு ரிவெஞ்ச், அந்த வஞ்சம் கூட மனசுல இருக்கு. பட் ஆனா நம்ம வேதத்துல இருக்கிறதுனால வஞ்சம் வந்து மன்னிப்பா பண்ணணுன்றதுனால அதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா முழுசா என்னால மன்னிக்க முடியல. அதோட கோபம் வந்து அப்பப்போ கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது, அப்புறம் நார்மலா இருக்குது. ஆனா சப்கான்சியஸா ஓடிக்கிட்டே இருக்குதுங்கய்யா. அதாவது வந்து சப்கான்சியஸா ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத விட அந்த நிகழ்வே நடக்காத மாதிரி கொஞ்சம் யோசிச்சுப்பாங்களே. ஏன்னா இப்ப சப்கான்சியஸா உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத சொல்றீங்க. பட் அதே நேரத்துல இருந்து அதுல இருந்து விடுபட முடியாம நீங்க ஒரு தவிப்புல இருந்துகிட்டு இருக்கீங்க. ரைட்டுங்களா? கரெக்ட். ஆமா. அந்த தவிப்புல இருந்து விடுபடுறதுக்கு ஏன் அந்த கேரக்டரை நம்ம வந்து கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இதனால நமக்கு என்ன, இது நமக்கு தேவையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பண்ணனா கொஞ்சம் சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம அவங்களோட போய் நம்ம உறவாடுறதும், அதே நேரத்துல அவங்க நம்மள்ட்ட சில விஷயங்களை கேட்கறதும், இது ரெண்டுல இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், தவறே கிடையாது. ரைட்டுங்களா? கரெக்டுங்க. ஆனா இல்லைங்க, இப்போ பேசுறது இல்லைங்க. இப்போ ஒரு 6 மாசம் பேசுறதுல ஆனா வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்களே, இவங்க பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இதா இருக்குது. அதாவது என்னன்னா 6 மாசமா நம்பி இருந்து இந்த மாதிரி நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு கேட்கறத விட நம்ம அது ஏன் அந்த நிலைப்பாட்டை கொஞ்சம் ஒதுக்கி வச்சா என்ன? நான் வந்து அந்த கேரக்டரையும் அப்படியே கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே, தவறே கிடையாது. நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு மீண்டும் 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 வாழ்க்கை நடத்துறதுனாலதான் சிக்கல. அது ஓரமா நமக்கு இவ்வளவு தூரம் நம்பின நமக்கு வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத விட சரி ரைட்டு போ, மனிதன் வந்து எல்லா நிலைகள்ல இருந்தும் அப்பப்ப சில சில தவறுகளை செய்யறது தான், அது ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. பட் இதுல இருந்து நம்ம ஒரு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே, அவங்களை அதுல இருந்து அதை விடுபட்டு ஒரு ஓரமா ஒதுக்கி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா நிச்சயம் இதுக்கு தீர்வு கட்டாயம் கிடைக்குங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நம்ம மனமோந்து அதை செய்யணும். அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா கட்டாயம் அது கிடைக்கிறதுக்கு உண்டான அவ்வளவு வாய்ப்பும் இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் நீங்க வந்து ஒரு ஒரு கட்டத்துல என்னமோ சொல்லுவாங்கல்ல, எதையோ நினைச்சு எதுக்காக நம்ம வந்து அப்படிங்கிறத விட அதை ஒரு ஒண்ணுமே இல்லாத மாதிரி தனியா தூக்கி அந்தாண்ட போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா லெவல் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது ஐயா ஓகேங்க. இந்த மாதிரி டிட்டாச்மெண்ட் பண்ண சொல்றீங்க ஐயா, நீங்க சொல்றது டிட்டாச்மெண்ட் பண்ண சொல்றீங்க. ஆனா வந்து அந்த டிட்டாச்மெண்ட் வந்து வரதுக்கு வந்து என்னங்க பயிற்சிகள் பண்ணலாம்? ஒண்ணும் இல்லை, டிட்டாச் வர்றதுக்கு நீங்க பயிற்சிகள் அப்படின்னா வேற ஒண்ணுமே வேண்டாம். எனக்கும் உனக்கும் சிறிது காலம் எந்த விதத்திலையும் ஒத்து வராது ஒண்ணு. ரைட்டுங்களா? அதை தூக்கி நம்ம தனியா அந்த இடத்துல தனியா வச்சிடணும். ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு மீண்டும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது சில விஷயங்கள்ல நமக்கு சிக்கலா வந்து. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன், டிட்டாச்மெண்ட் மீன்ஸ் அதை அப்படியே ஒட்டுமொத்தமாக தள்ளி வைத்து விடுவது. அப்படி ஓரமா தள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க அதுல இருந்து விடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அவ்வளவும் இருக்கு.
நீங்க போட்டு ஒன்றும் ரொம்ப போட்டு குழப்பிக்கிறவே வேண்டாம். நீங்க நீங்க இதுக்குள்ள இருந்துகிட்டு எப்படிதான் நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி இருந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு உட்கார்ந்து யோசிக்கிறத விட நீங்க டிட்டாச்மெண்ட்டுக்கான பயிற்சி வேற ஒண்ணுமே இல்லை. உங்க எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ரைட்டுங்களா? அடுத்தது உங்களுடைய ஆசையை கவனித்து பாருங்க. உங்களோட அந்த கோபம் ஏன் வருதுன்னு கொஞ்சம் ஆழ்ந்து உள்ள போய் பாருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கவலைங்கிற கணக்குல கொண்டு வந்து ஒரு ஓரமா உட்கார வச்சிரும். அதுல இருந்து விடுபட முடியாது. அப்பாற்பட்டு நான் யார், இப்படி நீங்க ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. நீங்க நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டுட்டீங்க அப்படின்னாலே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தன்னை விட்டு விலகி போறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு இல்லையா? நீங்க பெருசாலாம் ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். நீங்க தற்சோதனை தினமும் பண்ணணுங்க. காலையில இரவு படுக்க போறப்ப உள்ள கணக்குல உட்கார்ந்து நீங்க என்னென்ன நடந்துச்சு, எதை தக்க வச்சுக்கலாம், எதை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற 2 விதமா பிரிச்சு பார்த்து நீங்க அப்புறப்படுத்த வேண்டியதை உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் சிக்கல. நீங்க அந்த கட்டத்துல இருந்து அடுத்த நிலைக்கு நகர்த்தி அதை அந்தாண்ட கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. ரொம்ப நெருக்கி வைக்க வேண்டாம். இப்போதைக்கு தள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான அத்தனை வாய்ப்பு இருக்கு. நீங்க பயிற்சி அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே வேண்டாம். இந்த 4 நிலைகளையும் உள்ள போய் பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு டெஃபினட்டா கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும். அதே நேரத்துல டிட்டாச்மெண்ட்டுக்கு உண்டான பயிற்சி தினமும் தற்சோதனை. அவ்வளவுதான், வேற வழியே இல்லை. ஒவ்வொரு நாளும் பண்ணுங்க. வந்து இடைஞ்ச பண்ணிக்கிட்டே இருக்க, மாத்திக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து மாத்திட்டு போயிட்டே இருங்க. ஒண்ணுமே முடியலையா, இதுக்கு நமக்கும் எந்த விதத்திலும் ஒத்து வராதுன்னு தூக்கி தனியா தள்ளி வச்சிருந்தேன். எல்லா வேலையும் முடியும். புரியுதுங்க ஐயா. இன்னொரு கேள்விங்க ஐயா. இப்ப இந்த 2026 வந்து 25 வந்து டெய்லி வந்து பயிற்சிகள் பண்ண முடியலையா? இப்ப 2026 வந்து டெய்லி வந்து பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து என்ன மாதிரிங்க ஏதாவது சொல்ல முடியுமா? டெய்லி ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குதுங்க. அதாவது நீங்க 2026 தொடங்கி இன்னைக்கு எவ்வளவு 10 தேதி ஆயிடுச்சு, ரைட்டுங்களா? இன்னும் தடங்களை யோசிக்கிறத விட இது பாருங்க, எது எப்படி என்ன நடந்தாலும் இந்த பயிற்சியை நான் செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. வேற ஒண்ணும் ஈஸியா சிம்பிளா கொண்டு போக வேண்டியது அது ஒண்ணுதான். இந்த காலத்துல இந்த பயிற்சியை நான் இனிமே தொடர்ந்து செய்வேன். இதுக்கப்புறம் மற்றது எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அதை கொண்டு போய் அது உள்ளுக்குள்ள வச்சீங்கன்னா மட்டும்தான் 2026 உங்களுக்கு சுகமா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஏற்கனவே உள்ள சூழ்நிலையில அந்த பயிற்சியை செய்ய விடாமையும் பண்ணும், இப்பயும் செய்ய விடாம தான் வச்சுக்கிட்டு இருக்கு. இதை அடுத்த கணக்குக்கு தள்ளிட்டு போறதுக்கு நீங்க இந்த முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயம் சக்சஸ் பண்ண முடியும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? சரிங்க, சரிங்க, கண்டிப்பா. ஓகே 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 ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக BHEL பாலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டீங்களா? வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாலா அவர்களே வந்து விட்டாங்க, நீங்க பேசுங்க ஐயா. ஆமாங்க, எனக்கு மியூட் ஆயிருதுங்கம்மா. வாழ்க வளமுடன். அப்படியே இருக்கட்டுங்கம்மா. மகிழ்ச்சிங்க ஐயா. சுய ஆய்வில் அப்படிங்கிற சுயநலமா தான் பண்ணி ஆகணும். ரொம்ப அருமையான பாயிண்ட்ங்க ஐயா. சுவாமிஜியே சொல்றாரு, தனக்கோ பிறருக்கோ துன்பம் இல்லாம போது தனக்கு துன்பம் இல்லாம இருக்கணும்னா நம்மளுடைய நிகழ்வுகளை சரி பண்ணணுங்கிறது தான். இருந்தாலும் ஐயா ஒரு சந்தேகம். இப்ப நம்ம பொருளாதார வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில இருக்கிறோம். அந்த நிறைய நேரங்கள்ல ஒரு தன்முனைப்போட தான் செயல்பட வேண்டியதா இருக்கு. அப்போ அதுக்கான சிரமங்களும் மனசுக்கு வந்துருது. அந்த பதிவுகளும் இப்ப முன்னாடி ஒரு ஐயா கேட்டாரு இல்லைங்களா, அதுக்கான பதிவுகளும் நமக்கு வந்துருது. அதாவது இதுக்கு என்னங்க ஐயா பண்றது? எந்த தவத்துல சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. இதை விட நம்ம ஒண்ணு செய்யும் பொழுதே இந்த மாதிரி சில இடையூறுகள் நம்மளோட சேர்ந்து வந்துருது. அது கூடவே தன்முனைப்பும் வந்துருது அப்படிங்கறதே நம்மளே சொல்றோம். மாற்று ஏற்பாடு ஒன்னே ஒண்ணு என்னன்னா அந்த அதீத நிலை, அவ்வளவுதாங்க ஐயா. அந்த துரிதம்ங்கிற உச்சகட்டமான அந்த நிலை இருக்கு பாத்தீங்களா, அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இப்ப 9 மைய தவம் அப்படிங்கிற கணக்குல நீங்க ஒவ்வொரு கட்டணா நீங்க ஒரு குறிப்பிட்ட நாள் அதை மெனக்கட்டீங்கன்னா சரியா வரும். அவங்க தன்முனைப்பை தனியாக முடியும். ஏன்னா இப்ப நீங்க
மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாதகம், விசுத்தி, இந்த 5 சக்கராசுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமான நெறிமுறைகளும் அதுல அமைஞ்சிருக்கு. இதை நீங்க ஒவ்வொரு இடத்துல மாறுபாடு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க அதை ஈஸியா நம்ம விளக்கி வைக்கிறது வாய்ப்பு நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால நீங்க இந்த காலம் வரையிலும் நீங்க செய்யறது எந்த பொருட்களும் பெஸ்ட் அப்படிங்கிறது என்னுடைய ஆலோசனை. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷங்க. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு மேலும் மேலும் சிறக்க உங்களுக்கும் உங்கள் அன்பு குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்திராணி அம்மா அவர்கள் பேசுறாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. உங்களோட பேச்செல்லாம் கேட்ட பிறகு நல்லா இல்லாம இருக்க முடியுமா? ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு எழுச்சியும் வருது ஐயா. யதார்த்தத்தையும் சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் இணைத்து கூறுறதுல வல்லவர் ஐயா நீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க பேச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. சுய ஆய்வில் ஒவ்வொரு நாளும் சுய ஆய்வுல ஈடுபட்டா கூட வழுக்கி விட்டுடுது ஐயா. அந்த பதிவுன்னு நான் சொல்லிக்கலாம். அந்த கொஞ்ச நிமிஷத்துல வழுக்கிடுது. அப்படியே ஆய்வு பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடுது. இருந்தாலும் வலிக்கு விடாம இருக்கிறதுக்கு என்னங்கிறத நம்ம கூடவே பாத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது என்ன பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு வழுக்கு மரத்துல ஏறுற மாதிரிதான் நம்மளுடைய கணக்கு. அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இந்த நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஒன்னும் பெருசா உட்காந்து யோசிக்க வேண்டாம். கட்டாயம் இந்த நிலையும் மாறும், போகும். இந்த 2 சட்டத்தை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இன்னொரு கேள்வி. நீங்க ஆன்மாவை பத்தி சொன்னீங்க ஐயா. அதுல டார்ச் லைட் இருக்கிற வெளிச்சம் ஆன்மான்னு சொன்னீங்க, சரியா ஐயா? வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை அந்த வெளிச்சத்தை கிராஸ் டாக் இருக்கு ஐயா, காதுல கிராஸ் டாக்கிங் வருது. அந்த பாருங்க கூடவே வருது. ஆமா, கூடவே வருது. டார்ச் லைட்டுடைய வெளிச்சம் தான் ஆன்மாவை பார்க்கணும் அப்படிங்குது. ஆனா ஆன்மா அப்படிங்கிறது நம்மளுடைய கருமையத்தில் ராணி தேனி கூடு கட்டின மாதிரி. எப்படிங்க? ராணி தேனி மாதிரி அப்படியா? வெளியில போய் எல்லாம் அங்க மகரந்த சேர்க்கையை செஞ்சுட்டு வந்து இங்க கொண்டு வந்து வைக்கும், ரைட்டுங்களா? ஆனா ராணி போயிடுச்சு அப்படின்னாக்க அதுக்கப்புறம் அந்த கூட்டுக்கு வேலையே இல்லை. கிடையாது. அதனால அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வெளிச்சம் தான் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் ஆன்மாவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துடிப்புல சொல்றது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதை கொஞ்சம் ஆழ்ந்து உள்ள போனோம் அப்படின்னாக்க அதுவே நம்ம உள்ளுக்குள்ள போறதுக்கு உண்டான அவ்வளவு வாய்ப்பும் கிடைக்கும். அது அதனால நீங்க நீங்க ராணி தேனி எப்படி இருக்கிற வரையிலும் தேன் ஊடு கட்டுகிறதோ பயன்படுதோ, ஆமா 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 ஆமா, அது போயிடுச்சு மற்ற எல்லாமே தன்னை விட்டு எல்லாருமே செய்யும். அதுதான் உண்மை. அதைத்தான் நாட்கள்ல எடுத்துடுறாங்க அத. ஓஹோ, ஆமா ஆமா. எனக்கு அதுல ஒரு சந்தேகம் சின்னதா தோணுச்சுயா. நீங்க ஆன்மான்னு லைட்ட சொன்னீங்க. அந்த ஆன்மாங்கிற லைட்டு நல்ல வழிய தானே அந்த வெளிச்சத்தை காட்டணும். இந்த ஆன்மாவுக்கு தீயது செய்யற மாதிரியான தீயவைகள் செய்வதோ பேசுவதோ நடந்து கொள்வதோ செய்யக்கூடாதே, அந்த வெளிச்சம் நல்ல வழியை தானே காட்டணும்னு ஏன் ஆன்மா இப்படி தவறான வழியில இட்டு செல்லுது மனிதர்களை என்ன தோணுது? அதுல சரியா தப்பா? அதாவது என்ன அப்படின்னா, லைட் ஆன் பண்ணிட்டா வெளிச்சம் மட்டும்தாம தெரியும். ஆன்மாவுக்கு அந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளிச்சம் தெரியும். அதுல தேவையில்லாததனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறதுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதுல இருக்கு, தேவையில்லாததும் இருக்கு. அதுல நமக்கு தேவையோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு வாழ்க்கை நடத்தணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் நமக்கு என்ன தேவை அந்த இடத்தை மட்டும் பார்த்தா போதும், வேற ஒண்ணுமே கிடையாது.
சரிங்கய்யா, மிக ஓகே சிறப்பு ஐயா. ஓகே உங்களை மேடம். போன்ற ஆன்றோர்களுடைய தயவுலையும் உங்களுடைய வழிகாட்டுதல்லையும் வேதாத்திரியும் வீடு நடை போடும் ஐயா. நிச்சயமாக வாழ்க வளமுடன். வாழ்க வளம். தொண்டு தொடரட்டும் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா நன்றி அம்மா. லட்சுமி அம்மா நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக நாம் கவிதா கோவிந்தராஜ் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா ஐயா. கோபம் குறைந்து விட்டது, சிரிப்பு குறைந்து விட்டது, சிந்தனைகள் அதிகமாகிவிட்டது. நீங்க வயதானாதான் அந்த மாதிரி சொன்னீங்க. வயதானவர்களுக்கே அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. இருக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நீங்க அதை மீண்டும் மீண்டும் இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதை எழுதி வச்சு மீண்டும் படிச்சு பாருங்க. அதாவது கோபம் குறைந்து விட்டது, பொறுமை அதிகமாகி விட்டது, சிரிப்பு குறைந்து விட்டது, சிந்தனை அதிகமாகி விட்டது, தான் புரிகிறது நாம் இளமையை கடந்து விட்டோம் என்று. எப்படிங்க? இப்பதான் தெரியுது நம்ம இந்த இளமை காலத்தை கடந்து அடுத்த வயோதிக காலத்துல போயிட்டோம் அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்கா உணர்த்தக்கூடிய வாசகம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் அசைத்து போட்டு பாருங்க. கோபம் குறைஞ்சிருச்சு, ஏன் வயசாயிடுச்சு, இதுக்கு மேல கோபப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. அப்ப பொறுமை இன்னும் அதிகம், ரைட்டுங்களா? அப்ப அதே நேரத்துல நமக்கு சிரிப்பு குறைந்து விட்டது, சிந்தனையும் அதிகமாயிடுச்சு. சிரிப்பு குறைஞ்சாலே சிந்தனை அதிகமாயிடும். அப்ப இப்போதுதான் புரிகிறது நாம் இளமையை கடந்து விட்டோம் என்று. அப்ப என்ன சொல்ல முடியும்? உட்காந்து இத பூரா உட்காந்து அந்த வயோதிக காலத்துல உட்காந்து இதெல்லாம் எப்படி எல்லாம் குறைஞ்சிச்சுன்னு உட்காந்து ஆய்வு செய்ய ஒரு முக்கியமான ஒரு இடம் அந்த சுய ஆய்வு அப்படிங்கிறது. இந்த காலகட்டத்துல உட்காந்து பாருங்களேன், இந்த மாதிரி ஒண்ணு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து விடுபடுறதுக்கு உண்டான அத்தனை வாய்ப்பும் கிடைக்கும். இருந்தாலும் நமக்கானது யாரும் தடுக்கவும் முடியாது, யாரும் கொண்டு வந்து கொடுக்கவும் முடியாதுங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனாலதான் நான் ஒரு பாட்டு பாடும்போது பாத்தீங்களா, மண்கலம் கவிழ்ந்த போது வேண்டும் என்று வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டும் எண்ணுவார், என் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. எவ்வளவு அழகா அந்த 4 வரியில கொண்டு போய் கரைச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த வாழ்க்கை ஒண்ணு நிரந்தரம் கிடையாது, நித்தியமானது கிடையாது. இதுதான் சாஸ்வதம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. எப்ப வேணாலும் என்னைக்கு வேணாலும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுல இந்த மாதிரி எடுத்து போட்டு நம்ம சிந்திச்சோம் அப்படின்னாக்க கட்டாயம் அதுலயும் ஒரு மாறுதல் நமக்கு கிடைத்தே தீரும். ஆன்மா தானே மனமா? ஆமாமா. அதாவதுமா இப்ப ஆன்மாங்குள்ள போனாக்க அது உயிராக, அது மனமாக, அது எண்ணமாக, அது எல்லாமா இருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த அந்த ஆன்மாவினுடைய வெளிப்பாடுகள் அப்படின்னா ஆன்மாவுக்கு வெளியில ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயர் தான் என்ன பண்ணுது, கர்ம வினைகள் எல்லாம் அவ்வப்போது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான். ஆன்மாவுக்கு கிடையாது, ஆன்மாவினுடைய வெளி கர்ம வினை பதிவுகளாக நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொடுக்குது. அது எந்த காலகட்டத்துல எது தேவையோ அதை வச்சு நம்ம வாழ்க்கை நடத்துறது தாங்க நம்மளுடைய கணக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக தேவி ராணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாங்க தேவி ராணி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயாட்ட கேள்வி கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த தற்சோதனைன்ற இந்த பயிற்சியில என்னை தற்சோதனை பண்ணி நான் துன்பம் கொடுத்தவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதும், எனக்கு துன்பம் கொடுத்தவங்களுக்கு நான் மன்னிக்கிறதும்,
இப்ப நடந்துட்டு இருக்குங்கய்யா. இப்ப நான் ஒரு வகையில துன்பம் கொடுத்துருக்கேன். அவங்ககிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா வந்து அமைதியா இருக்காங்க ஐயா. அதாவது நான் என்ன சொல்றேன் ஆனா அப்படின்னா, வந்து சரி சொல்லுங்க 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 சொல்லி முடிங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க என்னால ஏற்பட்ட துன்பத்தை அவங்க இப்ப வரைக்கும் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அது வாழ்க்கை துணைன்ற துன்பத்தை அவங்க இப்ப வரைக்கும் அனுபவிக்கிறாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கை எண்டு வரைக்கும் இருக்குது. சரி சரி சரி. அதனால அதாவது வந்து அவங்க என்னை மன்னிக்க தயாரா இல்லாட்டியும் கூட அதை அவங்க அனுபவிக்கிறது எனக்கு மேலும் துன்பமா நான் ஃபீல் பண்றேங்கய்யா. அதாவது நீங்க துன்பமா அதை ஃபீல் பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன் அப்படின்னாக்க, நீங்களும் மன்னிச்சிடுறீங்க, அவங்கள்ட்ட இருந்து வந்ததுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க. 2 விதத்துல நீங்க உள்ள பொழுது அந்த ஆன்மா உங்களுடைய மன்னிப்பு அதை அதாவது ஏத்துக்குதாங்கிறத விட அதை வச்சுக்கிட்டு ஜீர்ணிக்க முடியாத ஒரு கணக்குல இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அதை வந்து பெருசா எடுத்துக்கிற வேண்டாங்கிறது என்னுடையது. ஏன்னா அந்த ஆன்மா வந்து நம்மளை வந்து மன்னிக்கல, நான் மன்னிக்காதது எனக்கு ஒரு குற்ற உணர்வா இருக்கு அப்படிங்கிறத ஃபீலிங்கே வேண்டியதே கிடையாது. நீங்க உங்களுடைய கடமை என்னன்னா வாழ்த்துக்கிட்டே இருங்க. நீங்க அதுக்கு நேரம் கிடைக்கும் போதுதான் நீங்க வாழ்த்துக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு கட்டத்துல இந்த நொடி பொழுது அப்படி கிஞ்சிட்டு அப்படி விளக்கும் பொழுது கட்டாயம் அதற்குண்டான ரிஃப்ளெக்ஷன் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க அதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நான் அதை எப்படி நினைக்கிறேன்னா, அவங்களுடைய கர்மா கழியுதுன்னு நினைக்கிறேங்கய்யா. கட்டாயம் கட்டாயம் உண்மை அதுதானே. அதாவது சைலண்டா அவங்க வந்து நேரடியா வந்து இந்த மன்னிச்சிருப்பா, நான் இந்த மாதிரி நான் பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு அவங்க சொல்லலாம். சொல்லல அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய கர்மாவும் கழிந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கழிவதற்கு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம், ரைட்டுங்களா? அந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னாலும் அந்த சிக்கல். ஆனா அந்த இடத்துல நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்கறதுனால நிச்சயம் அவர்களுடைய கர்மா நிதர்சனமான உண்மை. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாதுமா. ஓகேங்கய்யா. ஓகேம்மா ஓகேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாள் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன்னா வாய்ப்புக்கு நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா இப்ப சொன்னீங்க ஆன்மாவை அறிய முற்படுறது, அது என்னமோ சொன்னீங்க, அது என்னங்க ஐயா? அதாவது ஆன்மாவை ஆன்மா அறிய வேண்டும், அதை முற்படுவது அப்படிங்கிறது ஆன்மாக்குள் ஆன்மா. இப்ப நம்ம வந்து ஏற்கனவே டார்ச் லைட் அப்படின்னு ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா? ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா. வந்து டார்ச் லைட் நம்ம அதுல இருந்து என்ன வருது? நமக்கு வெளிச்சம் வருது. வெளிச்சம் வரும் பொழுது அது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த வெளிச்சத்தை தான் வந்து நான் வந்து அந்த ஆன்மாவான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யார் சொல்றா? இந்த டார்ச் லைட் சொல்லுது. அதுதான் ரொம்ப முக்கியமே. அப்ப ஆன்மாவை அறிய வேண்டும் அப்படிங்கிறது தான் கணக்கு, ரைட்டுங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஆன்மா அப்படிங்கிறப்ப வந்து நம்ம ஒரு சொல்றோம்ல, ஒரு இடத்துல ஒரு சிங்கம் ஒரு ஆடு அது போய் நம்ம அதாவது அதை பிடிக்க போய் அது கீழே விழுந்து அது கர்ப்பகிரகத்துல இருந்து அது வெளியில வந்து அது ஆட்டோட வாழ்ந்து இது ஆடுதான் அப்படிங்கிறத யாரு காட்டுறா? ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக. அதுதான் இப்ப இதுல என்ன அப்படின்னா, ஒரு 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 கணக்கை வச்சு இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுனா அது உள்ள கணக்கு. வேதங்கள் என்ன சொல்லுது? ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக என்கிறது, ரைட்டுங்களா? வேத காலம் நமக்கு என்ன சொல்றது? ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக. அப்ப ஒரு குடும்பத்துல ஒரு பெரியவர் திடீர்னு காணா போயிட்டாரு அப்படின்னாக்க, இப்ப அவரை போய் நம்ம யாரு கடைசியா பார்த்தது அப்படின்னா அந்த காணா போனவர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது, ரைட்டுங்களா? ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக. ஆன்மாதான் நாம் எப்படி உணர்வது? அனைவரையும் நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது சாஸ்திரத்தை வச்சோ இந்த மனதை வச்சோ இல்ல உடலை வச்சோ உணர முடியாது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அந்த ஆன்மாங்கிறது யாருங்கிறத அதை வெளியில இருக்கக்கூடிய ஒரு படலமா நின்று நம்ம அதை கனெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அதை நம்ம அறிய முடியும் அப்படிங்கிறத அந்த இடத்துல இருக்குதான அர்த்தம். சொல்லுங்கம்மா. சரிங்க சரிங்கய்யா. ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்கய்யா. மகிழ்ச்சிங்க. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக நாம் சபரி சுந்தர வடிவேல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
ஆமா, நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க வாழ்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. ஐயா இப்போ வந்து நம்ம இந்த சுயநலம் பொதுநலம் சொல்றாங்க இல்லைங்க ஐயா. இப்போ வந்து நம்ம பொதுநலத்தோட நம்ம செயல்பட்டா கூட அவங்க மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து என்ன அவன் ஹிடன் இன்டென்ஷன் என்னங்கிற மாதிரி கேட்பாங்க. அவன் மனசுல வேற ஏதோ அவனுக்கு ஆகணும் போல இருக்கு. அப்ப அதனாலதான் அந்த மாதிரி சொல்றதும் உண்டு. அதுக்கப்புறம் நாட் எவ்ரிபடி நீட்ஸ் ஜென்யூன் ஹெல்ப்னு சில பேர் சொல்றாங்க ஐயா. நம்ம இந்த இடத்துல எங்கங்க ஐயா நம்ம அசர்ட்டிவா எல்லாத்துக்கும் உதவி செய்யறது நல்லதா, இல்ல இது இந்த இந்த காலத்துக்கு எப்படிங்க அது நமக்கே பிரச்சனை வருதுல்ல, அதை பத்தி உங்க கருத்து என்னங்க? நன்றிங்க ஐயா. என்ன அப்படின்னாக்கா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே நமக்கு பிரச்சனையா வந்து முடியுது அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய கேள்வி, ரைட்டுங்களா? நீங்க அந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும், ரைட்டுங்களா? நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சிடணும். செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பாதிப்பு இருக்காது. செய்யலைன்னா தான் வாழ்க்கையில சிக்கலை. நான் சொல்றதுக்கு காதல் விழுதுங்களா? செய்யல அப்படின்னா தான் வாழ்க்கையில சிக்கல். ஆனா இந்த செய்யறத நம்ம சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னாக்க நமக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டியதை நீங்க தாராளமா செய்யுங்க. ஆனா அதே நேரத்துல ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை போட்டுட்டு செய்யுங்க. அப்பதான் அந்த ஆத்மாவுக்கு நம்ம செய்யக்கூடிய நிலைப்பாடு சரியா புரியும், ரைட்டுங்களா? ஓகே ஐயா கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு இருக்கு. அதனால வந்து நீங்க எந்த இடத்துல எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிடுங்க. பண்ண முடியாத பத்தி கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்துல செய்யாமலும் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன இந்த பாருங்க, லாபத்தை நஷ்டத்தை நல்லா தெரிஞ்சுங்க. லாபத்தை நஷ்டத்தை இறைவனின் வரப்பாக ரைட்டுங்களா? துன்பத்தை ரைட்டுங்களா இறைவனுடைய எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்பாங்க. இப்ப லாபம் இருக்கு, அதே நேரத்துல அந்த இடத்துல நம்ம பண்ணிக்கலாம். பட் அதே நேரத்துல வரும் பொழுது அதை நம்ம ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த முடிவை மட்டும் சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக முத்துராம் என்பவரை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான சுய ஆய்வில் சுயநலம் போட்டிருக்கீங்க. அந்த சுய ஆய்வில் சுயநலம்னா எதை சொல்றீங்க? நம்ம ஆய்வு செய்யறதுல நமக்கு சுயநலம் இருக்குங்களா ஐயா? அதாவது சுய ஆய்வில் சுயநலம் அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலே இந்த சுயநலத்தை பத்தி பேசிட்டேன். அதனால பின்னாடி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுய ஆய்வு பண்ணும் பொழுது அதுல சுயநலமா இருக்கிறது தப்பே கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒரு எண்ணமோ ஆசையோ சினமோ கவலையோ அதை எடுத்து நம்ம பண்ணும் பொழுது அதுல வந்து நமக்கு அந்த ஆய்வு அப்படிங்கிற இடத்துல நம்ம சுயமா இருக்கிறதுல சுயநலமா இருக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. உதாரணத்துக்கு நமக்கு பிறருக்கும் துன்பம் இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். நமக்கு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் இல்லாத ஒரு செயல் என்னைக்குமே நல்லதுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி செய்யும் பொழுது நமக்கு அந்த பாதிப்பு இல்லாம போய் செய்யணும், அதுதான் முக்கியம். நான் செய்யும் பொழுது வந்துருமான்னு போயிட்டு செய்யக்கூடாது. அதுதான் ரொம்ப அதுல கவனிக்க வேண்டிய ஒண்ணு. அப்படி கவனிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா அடுத்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு இல்லையா? ஐயா நான் வந்து இப்ப என்னன்னா, நான் வந்து ஒரு வேலையில இருந்தேங்க ஐயா. 35 வருஷம் அந்த வேலையில இருந்து வந்துட்டேன். நான் ஊருக்கு சொந்த ஊர் வந்துட்டேன். அது வந்து மீள்றதுக்கு நான் அடுத்த கம்பெனிக்கு போறதுக்குள்ள வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு அந்த சுய ஆய்வு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த தெளிவு வரவே மாட்டேங்குது. நான் தவம் பண்றேன், எக்ஸசைஸ் பண்றேன், எல்லாமே பண்றேன். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் எனக்கு வரவே இல்லைங்கய்யா. அடுத்த வேலைக்கு போனா கூட இங்க நடந்தது அப்படி ஆயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே வந்து நான் வந்து பல தரப்பட்ட குழப்பத்திலே எண்ணத்திலே இருக்கிறதுனால எனக்கு வந்து அது தெளிவான இது கிடைக்க மாட்டேங்குது. அது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வந்து இதுல வந்து சுயநலம்ங்கிறத தூக்கி ஒரு ஓரமா வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சுய ஆய்வு பண்ணும் பொழுது இது ஏற்கனவே செஞ்சதனுடைய நிகழ்வு வந்து இதை பாதிக்காம பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நிகழ்வு வந்து இதை நினைக்கக்கூடியதை வந்து பாதிக்குது அப்படின்னா இந்த ரெண்டையுமே செய்ய விடாம பண்ணிடும். ஆமா, அப்ப ஒரு தற்சோதனை பண்றோம் அப்படின்றத அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு டோன்ட் கேர், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு தூக்கி ஒரு ஓரமா வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம்
நடக்கக்கூடியதை நீங்க சரியா நகர்த்தி கொண்டு போக ஈஸியா இருக்கும். அதுலயும் போட்டு குழப்பணும் அப்படின்னாக்கா வாழ்க்கையில சிக்கல் தான் முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது கரெக்டாக சொந்த தொழில் பண்ணலாமா, திருப்பி வேலைக்கு போயிடலாமா அப்படின்ற பண்ணலாமா, இதை செஞ்சுட்டா இப்படி இதை ஏற்கனவே உள்ளது இதை பாதிக்குமா, அதெல்லாம் பாருங்க பிளைண்டா தூக்கி அந்தந்த ஒரு ஓரமா வச்சிருங்க. ஏற்கனவே நடந்தவைகளாக இருக்கட்டும், நடக்க போவது நல்லவைகளாக இருக்கட்டும் அப்படின்னு தான் கணக்கு எடுத்துக்கணும். அப்போ இப்ப என்ன பிரசன்ட்ல என்ன நம்ம இங்க பாருங்க ஒரு 3 காலத்துல வாழ்ந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதனாலதான் நம்ம சுய ஆய்வுல சுயநலமும் வேணும்னு சொன்னது அதுக்காகத்தான். இப்ப கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற முக்கால ஞானம் கட்டாயம் வேணும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், நிகழ்காலத்துல உள்ள ஒரு விஷயத்துக்கு கடந்த காலத்தை எடுத்து வச்சுல நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அது நமக்கு தேவையே கிடையாது. இல்ல எதிர்காலத்துல இப்படி ஆயிடுமோன்னு கொண்டு போய் அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப்பை கொண்டு வைக்கிறோம். அதுவும் வேண்டாம். நான் என்ன சொல்றேன், இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம். நிகழ்காலத்துல இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஆராய்ச்சி பண்ணா போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதான் நீங்க ரெண்டையும் தூக்கி அந்த சார், கடந்த காலம் அது குப்பை சார், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்காலம் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர் சார். இப்ப கடந்த கால குப்பையிலும் குண்டுமணி இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை நீங்க தேடிதான் பிடிக்கணும். இப்ப எதிர்காலத்துல நியூஸ் பேப்பருங்கிறது முக்கியமான கட்டிங் எடுத்து வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நிகழ்காலத்துல உங்களுக்கு இறைவன் ஒவ்வொரு நாளும் பரீட்சை வைக்கிறானே. நீ காலையில ஏந்திரிச்சோடனே ஒவ்வொரு பரீட்சை வச்சுக்கிட்டு தானே இருக்கான். அப்ப அந்த பரீட்சையில எப்படியாவது நம்ம பாஸ் பண்ணணும்ல. அப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல முழுமையா படிச்சு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க அதை நல்லா படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவன் கொடுத்துருப்பான், கடைசி கேள்வி எந்த கேள்விக்கும் பதில் அளிக்க வேண்டாம்னு எழுதியிருக்கேன். இதை விட்டுட்டு கடவுளே கொடுத்துட்டாருன்னு முன்னாடி உள்ளதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால கடந்த காலம் குப்பையா இருக்கட்டும், எதிர்காலம் நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், நிகழ்காலம் இறைவன் வைக்கக்கூடிய தேர்வாக இருக்கட்டும், அந்த தேர்வில் எழுதி வெற்றி பெற்று அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம இதுக்கு என்னென்ன பயிற்சிகள் செய்யறா நம்மளுக்கு இந்த நிலையை நம்ம கடந்து போறதுக்கு, அதாவது தினசரி வாழ்க்கையில நம்ம எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுங்கிறத தெளிவா சொன்னீங்க. இப்ப கடந்த காலம் அந்த இதுல இருந்து நான் சில விஷயங்களை கத்துக்கிட்ட விஷயத்த நான் அடுத்த இதுக்கு நான் போலாம், இதை பத்தி சிந்தனை பண்ணி எனக்கு 3 மாதம் இதை பத்தியே யோசனை பண்ணி யார்கிட்டையும் பேசாம தனிமையில இருந்து அந்த மாதிரி கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் அப்படிங்கிற இடத்துல நீங்க உள்ளுக்குள்ள போய் தேவையில்லாத குப்பையில சேர்த்து வைக்கவும் வேண்டாம். அதே நேரத்துல குப்பையில தான் நடந்து போறோங்கிற அந்த நினைப்பும் வேண்டாம் உங்களுக்கு. ரைட்டுங்களா? குப்பையில தான் நடந்து போவோம். அப்ப என்ன இருக்கு, கொஞ்சம் தூரம் நடந்து போனா அடுத்த தெளிவான பாதை வந்துட்டு போகுது. புரியுதுங்களா? அதனால நீங்க எதுவும் புகட்டிக்கவே வேண்டாம். நீங்க எதுவும் மன ரீதியாக பாதிப்பும் வேண்டாம். உட்காந்து நல்லா அன்னன்னைக்கு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. அந்த சுய ஆய்வு அப்படிங்கிறதே டெய்லி பார்க்காததுனாலதான் சிக்கலே. நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த சிக்கலுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் என்னங்கிறத பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாததுதான் நம்மள்ட்ட அதிகமா ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுல எதுங்கிறத எடுத்து பகுத்து பிரிச்சு பார்த்து கொண்டு போயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அதை எடுக்க முடியாம போய் தவிச்சுக்கிட்டு நம்ம அன்னன்னைக்கும் செய்யாம எல்லாத்தையும் பின்னாடி பார்த்துக்கோம் அப்படின்னு விடுறதுனால தானே வாழ்க்கையில சிக்கல். அதனால என்ன பொறுத்தளவு நீங்க ஒவ்வொரு நாளும் சட்டங்களை பண்ணுங்கய்யா. ஒவ்வொரு நாளும் காலையில இரவு படுக்க போகும்போது உட்காந்து நல்லதோ கெட்டதோ, தப்பே இருக்கலாம், தவறே கிடையாது. நீங்க அப்படியே உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு தவறுகள் எல்லாம் தனியா தெரியுங்க, தேவையானதை தனியா தெரியுங்க, தேவையானதை தக்க வச்சுக்கீங்க, தேவையில்லாததை எதை முன்னாடி எடுக்கணுங்கிற அந்த கான்செப்டுக்கு மட்டும் போங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த நகர்வுக்கு நீங்க நகர்ந்து செல்ல முடியும். அது எந்த மாற்றத்துக்கும் கிடையாது. வாழ்க்கை ரொம்ப அருமையான பதில். ஓகேங்களா? வாழ்க்கை வாழ்க்கை. ஐயா நம்பர் இருந்தா கொடுங்க ஐயா, நான் பேசுறேன். சாட் பாக்ஸ்ல போட்டுருக்கோங்க ஐயா. சாட் பாக்ஸ்ல எடுத்துட்டு அப்புறமா பேசுங்க. நீங்க திருச்சியில எங்கேயா இருக்கீங்க? திருச்சியில தான் இருக்கேன். சரிங்க. ஓகேங்க. ஓகேங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். ராஜேந்திரன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சுய ஆய்வில் சுய நலம் எப்படிலாம் நீங்க வெளியே எடுத்து கொண்டு வந்து மகரிஷி சமைத்து கொடுத்ததை அப்படியே சூப்பரா எங்களுக்கு பரிமாறிட்டீங்கய்யா. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை தொகுப்பு எங்களுக்கு வழங்கியதில் மிக்க மகிழ்ச்சி. குருவுக்கும் இறைவனுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப கொஞ்ச காலமா எனக்கு மனசுக்குள்ள தோண்டிட்டு இருக்கிறத உங்ககிட்ட சொல்றேன். அதாவது இப்ப நம்மளுடைய மகானுக்கு வள்ளலார் அவர்கள் சொல்ல வேண்டியதை சொல்ல முடியலைங்கிற ஆசையுடைய அந்த ஆன்மாவானது மகான் கூட சேர்ந்து அவருக்கு சில நல்ல விஷயங்களை புகுத்தி நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லைங்க. அதே போல இப்ப உலக அமைதி அடையணுங்கிற ஒரு வேட்கையோட தான் நம்மளுடைய மகான் நம்ம இறைவன் அடியா நம்மளோட இருந்து மணிமண்டபத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆன்மா இப்ப நான் பிரபஞ்சத்துல இருக்கேன், உங்களுக்கு ஏதோ தவறு கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு ஏதாவது தடை இருக்குது என்றால் என்னை நினைச்சுக்கோங்க, நான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வர்றேன் அப்படின்லாம் நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்காங்க. இப்ப நம்ம யோசிச்சு அதன்படியோட நடந்துகிட்டு தான் இருக்கிறோம். மகான் நம்மளோட இருக்காங்க. ஏன் நம் வள்ளலார் போல நம்மளுடைய மகானும் அந்த அந்த உலக அமைதி அடைவதற்கான மீண்டும் ஒரு பிறவி எடுத்து வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே. நம்மளுக்கு தான் கிடைச்சிருக்குங்க, நம்மளாம் விளைந்த நிலங்கள் தானங்கய்யா. விளைகின்ற நிலையங்கள் இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம மகான் போல ஒரு மகர்ஷி கண்டிப்பாக வேண்டும் ஐயா. இப்ப தொட்டு கொடுத்துடுறோம், ஆனா தொட்டு கொடுத்ததை அவங்க மறந்துடுறாங்க ஐயா. அடுத்த நிமிஷமே மறந்து போயிடுறாங்க, அவங்க பழைய நிலைக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி லௌகீக வாழ்க்கையாக இந்த உலகம் போயிட்டு இருக்குது, விஞ்ஞான உலகமாக. விஞ்ஞானத்தினுடைய தன்மையே இல்ல. சோ எனக்கு வேண்டுதல் என்னன்னா, மகான் நீங்க கண்டிப்பாக மீண்டும் வரணும். இந்த சந்ததிகளுக்கு நல்லபடியா கிடைச்சாதான் வருங்காலம் அமைதி அடையும், உலக அமைதி அடையும், மக்கள் நலனாக இருப்பாங்க, போரில்லா நல்லுலகம் உண்டாகும் அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல உங்ககிட்ட கேக்குறீங்கயா. வாழ்க வளமுடன். நீங்க சொல்றது எனக்கும் ஆசைதான். பட் அவங்க இன்னைக்கு ஆன்காந்தத்துல இருந்து நம்மளை வழிநடத்திட்டு இருக்க இந்த மாற்றம் கிடையாது. மீண்டும் மகான் ஒரு முறை பிறக்க வேண்டும். உண்மையிலேயே அந்த வார்த்தை அசை போடு கிடையாது. தடவை பிறந்தாதான் மீண்டும் நம்மளுடைய கல்வி சரியாக எடுத்து செல்லப்படும் அப்படிங்கிறதும் கணக்குல இருக்கு. அது நம்ம அது ஆசையா பேராசையான்னு சொல்ல தெரியல. இருந்தாலும் நம்ம நினைச்சு வைக்கிறதுனால தப்பும் இல்லை. அதனால மகான் மகிழ்ச்சி அவர்கள் மீண்டும் ஒரு முறை பிறந்து நம்மளை எல்லாம் வழி நடத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த பேராசையோட முடிக்கிறோம். கண்டிப்பாங்க. இது இறைநிலையிட்ட நம்மளோட வேண்டுதலாக தாங்க வைக்கிறேன் நான். வேண்டுதல் வேண்டாமைன்னு சொல்லிட்டாங்க பாடல்ல, ஆனாலும் நமக்கு ஒரு வேண்டுதல் வருது, மனதுக்குள்ளாக வருது. வரட்டும் தப்பே கிடையாது. இருந்தாலும் அதாவது இறந்தவர்கள் மீண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. நினைச்சாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு ஆன்மாவோட இணைந்து மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்கய்யா. ஐயா, இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் தெரியப்படுத்திட்டு முடிச்சிடுறேங்க. அதாவது சற்று முன்பு ஒரு அம்மா கேட்டாங்க, ஒரு தவறு நான் ஒருத்தவங்களுக்கு துன்பம் கொடுத்துட்டேன், அவங்களே எனக்கு துன்பம் கொடுத்துருந்தாங்க, ஆனா நான் அவங்கள மனதார மன்னிச்சுட்டேன், அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆனா அவங்க அமைதியா தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு மனசுக்குள்ள பட்டது என்னன்னா, மகான் சொல்லி இருக்கிறாங்க, அதாவது பிராயச்சித்தம் ஒன்று உண்டு, அதற்கு அடுத்தபடியாக அது மேல் பதிவு என்று உண்டு, அதுக்கு பிறகுதான் அடியோடு அழித்தல். சோ அவங்களுக்கு இப்ப நானே உங்களே தெரியாம மிதிச்சிடுறேன்னு வச்சுக்குவோம், வேகமாவே மிதிச்சுட்டேன், ரத்தமே கூட வந்துருச்சு கால்லன்னா, ஐயா மன்னிச்சுக்கோங்க சாரிங்கன்னு சொல்றேன். அந்த வலி அந்த காலில் இருக்கும் வரை எப்பொழுதெல்லாம் வலிக்குதோ, நீங்க நினைக்காட்டி கூட உங்களோட இருக்கவங்க கூட அப்படி மீச்சிட்டு போயிட்டாங்க, இப்படி மீச்சிட்டு போயிட்டாங்க, அந்த பதிவானது இருக்கத்தாங்க செய்யும். அந்த அழுத்தம் இருக்கும், அந்த அழுத்தம் இருக்கும் வரை, அந்த எண்ணம் இருக்கும் வரை அவங்க நார்மல் நிலைக்கு தங்களை போல நம்ம மனவளக்கலையில இருக்கவங்க போல அவங்களால வர முடியாது. சோ அடியோடு அழித்தல் என்பதற்கு கொஞ்சம் காலம் வரும். அந்த காலம் வரும்போது அதை அவங்க உணர்வாங்க. அப்ப அவங்க நம்மள மனசார ஏத்துக்குவாங்க, சரி இது தெரிஞ்சு செய்யல, தெரியாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு எடுத்துக்குவாங்களே ஒழிய உடனடியா ரிசல்ட் கிடைக்கணும்னா அது நமக்கு கிடைக்காது இல்லைங்கயா. அந்த வலியினுடைய வேதனை, அழுத்தம், அதனுடைய பதிவின் தன்மை, அதை பொறுத்துதான் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியும்.
நான் இத வந்து நிறைய விஷயங்கள்ல நானு உணர்ந்ததை உங்கள்கிட்ட இப்ப உணர்ந்தவாறு தெரிவிக்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா மறுபடியும் வந்திருக்காங்க. அம்மா கேள்வி கேளுங்கம்மா. ஐயா நன்றி, மீண்டும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். நான் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். அது ஒரு சிக்கலான கேள்வியோ அல்லது சிறுபிள்ளைத்தனமான கேள்வியாவும் இருக்கலாம். வந்து என்னோட வீட்டுக்காரரு இறந்து 1 வருஷம் ஆச்சுங்க ஐயா. நான் வாழ்ற காலத்துல சற்று பிணக்கெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல, சரியாயிடுச்சு. கடைசி நாட்கள்ல அவர் நோய்வாய்ப்பட்டப்போ சாப்பிடறதுக்கு அடம் பிடிப்பார். சாப்பிட மாட்டாரு, காய் எடுத்துக்க மாட்டாரு. அந்த சமயங்கள்ல வச்சுட்டாக்க அதை வேஸ்ட் பண்ணுவாரு. வேண்டாம்னு சொல்லாம அதை வேஸ்ட் பண்ணுவாரு. எனக்கு அது பொறுக்காது. வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருப்பேன். இப்படி இது நேஷனல் வெல்த் சாப்பாடு, அத நீங்க நமக்கு உரிமை இல்ல வேஸ்ட் பண்ண, நீங்க எப்படி வேஸ்ட் பண்றீங்க, கடைசியில பாருங்க உங்களுக்கு சாப்பாடு இல்லாம தான் போகுது அப்படின்னு சொல்லுவேன். அது தப்புங்கிறது அப்ப தெரியல. அவரை கண்டிக்கிறதான்னு நினைச்சிட்டு நான் சொன்னேன் சாப்பிட்டுருவாருன்னு. ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னா, அவரு இறக்குற அன்னைக்கும் சாப்பிடவே இல்லை, தண்ணி கூட குடிக்கல. அப்புறம் டெய்லி என்ன பக்கத்துல நான் போய் அவருக்கு பணிவிட செய்யற வாய்ப்பு எனக்கு கிடைக்கலங்க ஐயா. அட்டெண்டர் போட்டாங்க, எனக்கும் வயசாயிடுச்சு. அதனால என்னால அவரை மேனேஜ் பண்ண முடியாதுன்ட்டு அட்டெண்டர் வச்சு பார்த்துக்கிட்டதுனால நான் ஒரு சாப்பாடு கொடுக்கவோ தண்ணி கொடுக்கவோ என்ன அலோவ் பண்ணல. நீ உணர்ச்சி வசப்படுவ, நீ ஏதாவது கோவப்படுவ, அப்பாவும் இது பண்ணுவாங்க, நீ போக வேண்டான்ட்டு பசங்க சொல்லிட்டாங்க. நான் போகலையா. கிட்டத்தட்ட 2 வருஷமா நான் அவருக்கு ஒன்றும் செய்யல. அந்த பூரா பையங்க தான் செஞ்சாங்க. எனக்கு அது பெரிய உறுத்தல், பெரிய ஒரு இழப்பு. அது ஒன்றும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கடைசி நேரத்துல ஒரு வார தண்ணி கொடுப்போம், இல்ல பால் கொடுப்போம், ஏதாவது செய்வோம்னா அதுவும் கொடுக்க கூடாது, பொறையேறிக்கிட்டாங்க. கடைசியில இறந்து போன பிறகு கூட என்னால கிட்ட உட்காரப்படாது, நீ வெட்டி போயிடு, அழுவ, உனக்கு முடியாம போயிடும்ட்டாங்க. நான் வெட்டி தூர தள்ளி வந்துட்டேன். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இழப்பு, இந்த தவறு, இதெல்லாம் செஞ்சதுதான். அதுக்குள்ள பதிவை நான் அனுபவிக்கத்தான் வேணும். ஆனா மீண்டும் ஒரு ஜென்மம் எனக்கு வரணும். அதாவது நான் மறுபிறவின்னு கேட்கல. என்னுடைய ஆன்மா எப்படியாவது அவருடைய ஆன்மாவை தேடி அடைஞ்சு நான் செஞ்ச பிழைக்கெல்லாம் ஒரு பரிகாரம் தேட முடியுமா அப்படின்னு கொஞ்ச நாளா எனக்கு அது தோணிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி மகரிஷி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா நான் அவங்களுக்கு செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் திருத்தி ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஐயா. அது சரியா இருக்குமா? நான் தான் நினைக்கிறது தப்பா? அவங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து நம்மளை வச்சு போயிருக்காங்க, ரைட்டுங்களா? இதுக்கு இன்னொரு பிறவி உண்டா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்தளவு இன்னொரு பிறவி கட்டாயம் கிடையாது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்துல அந்த ஆத்மா அந்த வான்காந்தத்துல பல அணுக்களாக பிரிஞ்சு வாழக்கூடிய ஆன்மாக்களை பயன்படுத்துகிறது. இந்த இடத்துல நம்ம போய் ஒண்ணும் செய்ய வேண்டிய கணக்கு கிடையாது. அது பல அணுக்களாக பிரிந்து எல்லா வாழக்கூடிய ஆன்மாக்களோட இணைந்து ஒவ்வொரு விஷயங்களாக கடத்தி கொண்டிருக்கிறது. இப்ப அவங்களுக்கு கடத்துறது மட்டும்தான் வேலையே. ஓகேங்களா? போய் அதுல போய் ஆறுதலா இல்ல நம்ம இப்படி நடந்துகிட்டோம். நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த பதிவு பதிஞ்சதுதான், அதை நான் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு வார்த்தை. தாராளமா நீங்க கடந்து போங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்களுடைய நிலையில
போய் நம்ம என்டர்ஃபயர் ஆக முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இப்ப மாசத்துல ஒரு நாள்னாலும் நினைச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க. எந்த நாள்ல? அமாவாசை நாள்ல நினைச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்க. அப்ப அமாவாசை நாள்ல நம்ம நினைச்சுட்டா போதும். அவங்க நமக்கு என்ன கொடுக்கணும்னு இருக்காங்களோ அதை கொடுக்கட்டும். மற்றபடி வாழக்கூடிய மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கட்டும். அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. நீங்க உட்கார்ந்து அந்த குற்ற உணர்வா நீங்க நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ரைட்டுங்களா? வாழக்கூடிய வாழ்க்கைய எப்படி வாழக்கூடிய வாழ்க்கைய அடுத்தவர்களுக்கு ஒத்தும் உதவியுமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா வாழ்ந்தாலே போதும். நிச்சயம் நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் அங்க போய் நம்ம சேர்றோம் சேரலங்கிறதெல்லாம் அடுத்தது. அவங்க பகுதியா சுத்தமா எல்லாம் கழிந்தும் போய் சுத்த வெளியோட கலக்கக்கூடிய நிலையும் இருக்கலாம். அது அடுத்தது. அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத நம்ம அறிவித்து சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்மாக்கள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா பிரபஞ்சத்துல எல்லா ஆன்மாக்களும் மிதந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எது நம்மளோட சேருது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இனி ஒரு பிறவி அப்படிங்கிறது கிடையாது. அப்படி 800 கோடி பேர் மக்களுக்கு மேல இன்னும் எவ்வளவோ வந்திருப்பாங்க. ரைட்டுங்களா? என்னுடைய பிறவி என்னுடைய அப்பா அம்மா. ரைட்டுங்களா? இந்த பிறவி நான் அடுத்த பிறவி பேர பிள்ளைகள். இவ்வளவுதான் கணக்கு. நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. நீங்க செய்த குற்றத்துக்கெல்லாம் நீங்க அந்த குற்றத்தை நீங்க ஏத்துக்கிற வேண்டிய அவசியமும் கிடையாது. நல்ல நிலைப்பாடுல உள்ள அந்த நிகழ்வுகளா என்னோடு இணையட்டும், என்னையும் கரை சேர்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வாழ்க்கை நடத்தினா போதும். வேற ஒன்னும் கேக்குது. உன்னையா அதுக்கு பரிகாரமா நான் என்ன பண்றேன்னா, அவரு செவ்வாய்க்கிழமை இறந்தாரு ஐயா. அந்த செவ்வாய்க்கிழமை நான் மதியம் அந்த உயிர் விட்ட நேரத்துக்கு நான் மதிய நேரம் சாப்பிடாம இருந்துகிட்டு இருக்கிறேன் 1 வருஷமா. சாப்பாட்டை நிறுத்திடுவோம் நம்ம. அதுதான் என்னால செய்யக்கூடிய பரிகாரம்னு செய்யுங்க. அது சரியா ஐயா? சரிதான். அது ஒண்ணும் தப்பே கிடையாது. அதாவது ஒரு வேலை லங்கனம். ரைட்டுங்களா? வேலையை நம்ம எந்த வேலையா எடுத்துக்கணுங்கிறதையும் பாத்துங்க. இரவு எடுத்துக்கலாம். மதியம் கூட வேண்டியதில்லை. இரவு இருந்தா நல்லது. அது வேணா முயற்சி பண்ணிப்பாங்க. சரிங்க ஐயா. நன்றி ஐயா. கழிவிறக்கத்தினால கஷ்டப்பட்டு இருக்கேன். அது நீங்க சொன்னது வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனம்மா. அடுத்த அன்பராக ஸ்ரீனிவாசன் ராம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா அதீத நிலை நாள் முழுக்க ஐயா கேக்குதுங்களா? சொல்லுங்க. அதீத நிலைன்னு சொன்னீங்கல்லங்க. அதீத நிலைன்னு சொல்றீங்க, அயரா விழிப்பு நிலைன்னு சொல்றாங்க. அது ரெண்டும் அதாவது அயரா விழிப்பு நிலை, அதீத நிலை ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ரைட்டுங்களா? நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளை விழிப்பு நிலையோட இருக்கிறதுன்னு ஒண்ணு. அதீத நிலைன்னு சொன்னதுக்கு காரணமே நம்மளுடைய வாழ்க்கையில அதான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில கர்மாக்களை நம்ம அந்த அதீதம்ங்கிற அந்த கடல்ல தான் கொண்டு போய் கலக்க முடியும். ரைட்டுங்களா? காதுல விழுதுங்க உங்களுக்கு? விழுதுங்க. சொல்லுங்க. அந்த அதீத நிலையில தான் கொண்டு கலக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்றோம், இங்க இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் அங்க கொண்டு போய் வரிசையில் நிற்க கூடாது. அதுதான் என்னுடைய ஒரு கேள்வி. அது எது முடியலையோ, எது முயற்சி பண்ணியும் முடியலையோ, நல்லா புரிஞ்சுங்க. எது முடியலையோ, எது முயற்சி பண்ணியும் முடியலையோ, அந்த ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு மேல போகணும். எங்க? அதீத நிலை, அந்த துரியாதீத நிலை. அந்த நிலையில போய் அங்க கரைச்சிட்டு நான் இதை கொண்டு போனேன், அங்க கரைச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த நிகழ்வே இருக்கவே கூடாது. அங்கிருந்து நேரா இறங்கி வந்துகிட்டே இருக்கு. ரைட்டுங்களா? புரியுதுங்க. ஆமா, அதுதான் அதீத நிலை. வேற ஒண்ணுமே கிடையாது. முடியாததை முயற்சி பண்ணியும் முடியாததை எடுத்து கொண்டு போய் அந்த அதீதங்கிற அந்த சுத்த கரைச்சி கொண்டா அது பெரிய கடலுங்க. அதுல ஒரு டம்ளர்ல கொண்டு போய் அதை கலக்கிறதுல ஒரு பெரிய இதே கிடையாது. அதை ஈஸியா கரைக்கலாம். ஆனா எது முடியாததோ அதை மட்டும் பண்ணணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது.
அப்ப அதீத நிலை விழிப்பு நிலை ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். விழிப்பு நிலையோட இருக்கணும், அதை கரைச்சிட்டா மீண்டும் அதை நினைச்சு பார்க்காத நிலையும் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அயரா விழிப்பு நிலைன்னு சொல்றோம். ஆமா, அயரா விழிப்பு நிலை. அயரா விழிப்பு நிலைன்னா ஒவ்வொரு நிலைப்பாடுலையும் நம்ம அடுத்த கட்டங்கள் என்ன 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 என்னன்னு அப்படியே போயிட்டே இருக்கணும். இதுதான் அயரா விழிப்பு நிலை. ஆனா அதீத நிலை அப்படிங்கும் பொழுது அங்க கொண்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்க அதை திருப்பி நம்ம நினைச்சு பார்க்க கூடாதுங்கிறது அந்த அதீத நிலையினுடைய கணக்கு. இப்ப ஆன்மான்னு சொல்றீங்களாங்க, ஆன்மானாலும் உயிர்னாலும் ஒண்ணுங்களாங்க. அதாவது இவருங்க, ஆன்மா அப்படிங்கிறது ஒரு மறைபொருள், ரைட்டுங்களா? அதை நம்ம பார்க்க, அதே நேரத்துல உயிரும் மறைபொருள் தான், ஓகேங்களா? அந்த உயிர் ஒண்ணுமே ஆன்மா கிடையாது. அதனாலதான் உயிர் அதனுடைய படர்க்க நிலை, அதற்குள் இயங்காத ஒரு பகுதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இயங்காத பகுதி தான் சிவநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம். அந்த சிவநிலையில நம்ம அறிவு அங்க இருக்கு, அதுதான் எடுத்து வெளியில நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? அது கொடுத்து நம்ம அதோட கொண்டு இணைச்சிடக்கூடாது. எதோட கொண்டு இணைச்சிடக்கூடாது சொல்லுங்க, எதோட கொண்டு இணைச்சிடக்கூடாது? உயிரோட கொண்டு உயிரோட கொண்டு இணைச்சிடக்கூடாது. உயிர் வேற, அங்க இருக்கிற ஆன்மா வேற. அப்போ உயிர் தான் ஆன்மா, ஆன்மா தான் உயிர் அப்படிங்கிற வரிசையா சொல்லிட்டு போவோம். ஆனா உயிர் வேற, ஆன்மா வேற. அந்த ஆன்மா அப்படிங்கிறது அழியாத ஒண்ணு, அதுக்கு அழிவே கிடையாது. ஆனா உயிருங்கிறப்ப அதுல இருந்து சின்னப்பட்டு அதுல இருந்து வரக்கூடிய அடுத்தடுத்த நிலைகள்ல ஒரு இடத்துல நமக்கு மையமா இருந்து இயங்கக்கூடிய ஒரு துகள், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த மைய உயர் துகள் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ஓகேங்கய்யா. உயிர் துகள் தான் நம்ம கருமையத்துல ஆன்மாவா இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கு. அந்த ஆன்மாவுக்கு வெளியில சுத்தி உள்ளதுதான் அந்த நிலைப்பாட ஒழிய ஆன்மாவுக்கு ஒண்ணும் இது கிடையாது. ஆன்மாவினுடைய வெளிப்பாடு அந்த ஆன்ம நிலை, அவ்வளவுதான். அதுல போய் நம்ம பெருசா போய் என்டர்ஃபியர் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது. அப்ப மையத்துல இருக்கக்கூடிய அந்த உயிர் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, ராணி தேனின்னு சொன்ன பாருங்க, அது மாதிரி அது இருக்கிற வரையிலும் தான் அதுக்கு மதிப்பு. அதை விட்டு அதை பறந்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வேலையே கிடையாது. அந்த ஆன்மா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு விட்டு வெளியில போயிடுச்சு அப்படின்னா அது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துடும். அதனால ஆன்மா வேற, உயிர் வேற, ரைட்டுங்களா? ஆனா சொல்லக்கூடிய இடத்துல உயிரும் ஆன்மாவும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஐயா, லாஸ்டா ஒரு கொஸ்டின். இப்ப தன்முனைப்பு கரையறதுக்கு மகிழ்ச்சி ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க, தன்முனைப்பு கரைந்து போகும் தானும் தெய்வம் அப்படின்றாரு. இப்ப பயிற்சி பண்றப்ப தன்முனைப்பு கரைஞ்சிருக்கா அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவு தாங்க இருக்கு. எப்படிங்க தன்முனைப்பு கரைக்கிறது அப்படின்னு நம்ம அளவுகோல் வச்சோம் அப்படின்னாக்க அதுக்கு நிர்ணயிச்சு சொல்லவே முடியாது இல்லையா? நம்ம ஒவ்வொரு காலமும் அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தாது, எப்படிங்க? அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தாது. இந்த நான் பிறழுகிறது என்றால் அடுத்தவர்களை மகிழ்விக்க வேண்டுமானால் பிறழலாம், கணக்குல போகணும் உள்ளுக்குள்ள. அதனால நீங்க இது அப்படியே தன்முனைப்பு கரையுது அப்படின்னா கரையிறப்போ கரையட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். இதனுடைய தொடர்ச்சியா நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். என்னைக்கும் ஒரு நாள் ஒட்டு மொத்தமா கரைஞ்சு எதுவும் பேசாத ஒரு நிலையில போய் நம்ம உட்காந்துருப்போம். அப்பதான் இந்த தன்முனைப்பு சுத்தமா கரையுதுன்னு அர்த்தம். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அப்பப்போ இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லாம் கரையிறதெல்லாம் கணக்கே கிடையாது, ரைட்டுங்களா? தன்முனைப்பு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது 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 பாட்டுக்கு நம்ம தொடர்ச்சியா சில வேலைகளை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு துரியாதீத தவம் பண்ணலாமாங்க? இல்ல எப்படி 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 துரியாதீத தவம் பண்ணா பயன் கிடைக்குமா? துரியாதீத தவம் பண்ணும் பொழுது நீங்க அந்த இடத்துக்கு மேல போகும் பொழுது எதை எடுத்துக்கிட்டு போகணுங்கிற ஒரு கணக்கு இருக்குங்க. அது சும்மா நம்ம பாட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போயிட முடியாது. ஏதோ துரியாதீத தவத்துல போனா சஞ்சீத கர்மம் கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. சஞ்சீத கர்மம் வாடும் பொழுது இங்கே கழியணும், அதை விடுத்துட்டு திருப்பி அங்க போய் எடுத்துட்டு கழியறதுங்கிறதெல்லாம் வேற. அதுலயும் முடியாததை எடுத்துட்டு போய் அங்க கொண்டு போகலாம், தாராளமா பண்ணலாம். துரியாதீதத்தில் தாராளமாக அந்த சஞ்சீத கர்மத்தை போக்கலாம். அது முடியாததை முயற்சி எடுத்து முடியாததை அப்படிங்கறதான் பார்க்கலாம். ஓகேங்க. அப்ப நீங்க இங்க கழியணும்னு சொல்றத புண்ணியம் பண்ணி கழிக்கணும், நல்ல செயல்கள் புண்ணியம் பண்ணி கழிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பாவப்பதிவு இல்லாம புண்ணிய பதிவுல கூட்டிக்கிட்டே போறோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல இந்த தராசுல இது 50 அது 50, எப்ப 51 ஆகுதோ அன்னைக்கு நம்மளுடைய
கர்மாக்கள் கழிகிறதுன்னு அர்த்தம், புண்ணிய பதிவுகள் கூடுகிறதுன்னு அர்த்தம். சரிங்க, நன்றி. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா, நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? ஓகேம்மா, ஓகேம்மா, ஓகே. மிக்க நன்றிகள் ஐயா. நம் கடமை அறவாழ்வின்